ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சின்ன பார்க்க தான் ஒரு ஒன் ஷார்ட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க ஏதாவது ஒரு டைப்பில் ஜின்னுக்கு போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நானும் ரொம்ப நாளாகவே இருக்கு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது தான். ஸோ கேட்டதும் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் ரிக்வஸ்ட் நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட ரிக்வஸ்ட் இருக்குது. அதை மட்டும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ரிக்வஸ்ட்லாம் நான் பண்ணுறதா இல்லைடா, ஐம் சாரி. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கடா. எனக்கு டைமே இல்லை சத்தியமாக. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு இப்போல்லாம் நைட்டில் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப டயர்டாக இருக்குடா ஒர்க் போயிட்டு வந்து பண்ண. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணுறேன். ஏன்னா ரிக்வஸ்ட்டுங்கும் போது நான் அதுக்காக யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. திருப்ப அப்படியே சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கடா. நீங்கள் அதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா ஐம் ரியலி சாரி. அதுக்காக தான் சொன்னேன். சரி ஓகே. இந்த ஒன் ஷாட்டோட நேமு டேஞ்சரஸ் போலீஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து மயக்கத்தில் இருந்த மாதிரி இப்போ தான் கண்ணை முழிக்கிறீங்க. முழிக்கும் போது அப்படியே சுற்றி ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு கண்ணை நல்லா போட்டு கசக்கி விட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்பையும் ஒன்றும் தெரில. அப்படியே இருட்டாக கருகும்னு இருக்குது. உங்களுக்கு எங்கே இருக்குண்ணா அப்படின்னு அப்படி தடுமாறி எழுந்திருக்கலான்னு பார்த்தா உங்களால் முடியல. காலில் சுள்ளுன்னு ஒரு வலி. அப்படின்னு காலை பிடிச்சிட்டு உங்களால் முடியல, அப்படி வலிக்குது. அப்படியே தேய்ச்சி நகத்து வந்து செவுத்தில் சாஞ்சு உட்கார்றீங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இருட்டுக்கு கண் பொதுவாகவே டக்குன்னு கரண்ட் போச்சுன்னா வந்துட்டு நமக்கு இருட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கண் விஷுவல் ஆகும். கொஞ்சம் எங்கே பொருள் இருக்குதுன்னு ரொம்ப தெரியலாட்டியும் லைட்டாக தெரியல. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு பவர் கட் ஆனால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி சுத்தமாக வந்து இருட்டாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கண் வந்துட்டு லைட்டாக இதாகுது. இருட்டுக்கு பழகினதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி செவ்வறு இருக்க மாதிரி தொட்டு பார்த்து அப்படியே பின்னாடி நான் வந்து போய், ஆனால் எதுவும் தெரியல, இருட்டாகவே தான் இருக்குது. அப்படியே போய் உட்காரிங்க. இப்போ காலில் பயங்கரமாக வலிக்கும் போதா காலை பிடிச்சிட்டு என்ன இந்த வலிக்குது அப்படின்னு தொடும்போதா உங்கள் காலில் பிசுன்னு அப்படியே கையை தொட்டு பார்க்கும்போது தெரியுது அது உங்களோட பிளட் அப்படின்னு. அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. பிளட்டு அப்படின்ட்டு அப்போ தான் உங்களுக்கு அப்படியே என்ன நடந்தது அப்படின்னு அப்படியே ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படிங்கிறத தான் நினைக்கிறீங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு உங்கள் காரில் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கீங்க. அப்படியே வந்துட்டுருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்துட்டு உங்களை யாரோ துரத்திட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்க வண்டி வருதா அப்படின்னு பார்த்துட்டே வரும்போது டப்புன்னு யார் மேலேயும் மோதிடுறீங்க. நீங்கள் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்படியே தூக்கி எறியப்படுறாங்க. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்தது வந்து ஒரு வளைவு. ஸோ வந்துட்டு அந்த என்னமோ சொல்லுவாங்களே ஹேர்பின் பெண்ட் அந்த மாதிரி ஒரு பெண்டில். ஸோ வந்துட்டு நீங்கள் இடித்ததும் அந்த பொண்ணு வந்து அப்படியே பறந்து போய் கீழே விழுகிறோம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கும் பதட்டமாயிது. என்னாச்சு, யார் ஆயிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு பதட்டத்தில் கீழே இறங்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே அவங்க பின்னாடி துரத்திட்டு இருக்க வண்டி வேறு உங்கள் கிட்டே வரும். உங்களுக்கு பயம் வந்தது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு அங்கேருந்து நீங்கள் தப்பிக்கணும். ஸோ அதனால் பயந்துட்டு அப்படியே இப்போ வண்டியை விட்டு நீங்கள் இறங்கி ஓடுறீங்க. ஆனால் அந்த பொண்ணு கூட இன்னொருத்த வந்திருப்பான். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே அந்த பொண்ணு கீழே வந்து அப்படின்னு கத்திட்டு இப்போ தான் திரும்பி பார்க்குறான். ஏன்னா வண்டி அவன் வந்துட்டு அந்த பொண்ணு தான் வந்து அங்கே அந்த சோளம்லாம் சுட்டு விற்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அந்த மலை இதில் ஒரு ஓரத்தில் சுட்டு விற்று அதை பார்த்துட்டு அவள் கேட்டிருப்பா. ஸோ அதை வாங்க தான் அவன் வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிருப்பான். அந்த ஓரத்தில் தான் அவன் நின்றுட்டு இருந்திருப்பாள். ஸோ நீங்கள் அவசரமாக வந்ததுனால கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த பொண்ணை இடிச்சிட்டிங்க. ஸோ அந்த பொண்ணும் கீழே விழுந்துட்டா. நீங்கள் இறங்கி போய் ஹெல்ப் பண்ணதுக்கு கூட உங்களால் முடியல. பள்ளத்தில் விழுந்துட்டா, இருக்காளா இல்லையா அதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்கள் உயிர் தான் முக்கியம். ஸோ நீங்கள் அந்த ஒரு பதட்டத்தில் அங்கேருந்து இப்போ அந்த வண்டியை விட்டு, ஏன்னா எப்படியும் வண்டியிலேருந்து போனால் உங்களால் முடியாது, கிட்ட வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வண்டியை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே அந்த இடித்த சவுண்டுக்கு திரும்பினவனும் அந்த பொண்ணு விழுந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு இவா அப்படின்னு கை நீட்டி அப்படியே பார்க்குறான். அப்படியே கீழே எட்டி பார்த்தா ஃபுல்லாக பள்ளம். ஈவா அப்படின்னு அவன் குதிக்க போகிறான். அங்கே நின்னவங்களாம் வந்து கரெக்டாக அவனை பிடிச்சிட்டு என்னப்பா பண்ணுற, எவ்வளோ பெரிய பள்ளம் பாரு, இதுக்குள்ளே போய் விழுக போகிற அப்படின்னு பிடிக்க ஈவா அப்படிங்கிறான். அந்த பொண்ணு பார்த்தோம் நாங்களும் எவ்வளோ பெருசாக வந்து இடித்து விழுத்துருச்சு, அது எதுவும் ஆயிருக்காதுப்பா, இங்கே எங்கேயாவது மரக்கலையில் இது சிக்கிட்டு இருக்கோம், போலீஸ்க்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்தையும் சொல்ல அவனும் அந்த இடத்தையே சுற்றி முற்றி பார்க்குறான். இல்லை நான் போகணும், நான் போய் காப்பாற்றுறேன் ஈவாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே இறங்கி ஓடுறான். எல்லோரும் கத்த அவன் அந்த மலைக்குள்ளே அங்கேயும் எங்கேயும் பூந்து ஓடுறான். அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கான். பட் என்னாச்சுன்னு தெரில. கட் பண்ணால் இப்போ நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் முன்னாடி ஒருத்தன் வந்து நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு பார்க்க
நீ தானே, நான் நல்லா பார்த்தேன், நீ தான் அந்த கார்லேருந்து இறங்கி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நான் அது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது முட்டி அப்படியே பிடிச்சி, ஏன்டி இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, யாருடி நீ, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு அப்படியே தரன்னு இழுத்துட்டு வரேன். நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, அது நான் தெரியாமல் இடிச்சிட்டேன், நான் வேணும்னு வாண்டடாக எதுவும் பண்ணலங்க, என்னவே சிலர் கொல்றதுக்கு துரத்திட்டு வராங்க, உயிர் பயத்தில் தான் தெரியாமல் அவங்க வேலை இடிச்சிட்டேன், அவங்களுக்கு ஒன்றும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே கண்ணத்தில் புளின்னு ஒரு அறை அப்படியே உங்கள் லிப்பில் அப்படியே பிளட்டே வருது. அப்படியே நீங்கள் அப்படின்னு பார்க்க, என்னடி இடிச்சு தள்ளிட்டு ஒன்றும் ஆகலையான்னு கேட்குற, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உடம்புல உசுறு இருக்காதுடி, என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு அப்படியே முடியும் சார் வலிக்குது, ப்ளீஸ் விட்டுருங்க, என்ன வேறு ஆளுங்க துரத்திட்டு வராங்க, என் நிலமை புரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணல சார், ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக ஆனால் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் எடுத்து பாயிண்ட் பண்ண, சார் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க, என்னடி சார் மோருன்ட்டு அவளை எப்படி இடிச்சு தள்ளிட்டு வரலாம், யார் சொல்லு, எந்த குரூப்பை சேர்ந்தவ நீ, ஒழுங்காக சொல்லிடு, இல்லை அவ்வளோதான் அப்படி சொல்ல, இவன் யார் பைத்தியம் மாதிரி சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் இதுக்கு மேலே விட்டு பேசுறது வேஸ்ட் அப்படின்னு அப்படியே தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஓட, அப்போ ஓடாத வேணாம் அப்படின்னு பின்னாடியே தத்திட்டு வர, நீங்கள் கேட்காம அப்படியே தலைகால் தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இந்த காட்டுக்குள்ளே பூந்து அங்கேயும் இங்கேயும், அதில் வேறு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே வந்துட்டு முள்ளுச்செடியெல்லாம் பட்டு கிழிச்சு ட்ரெஸ்ஸே பாதி கிழிஞ்சு போச்சு, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க, இப்போது இதுக்கு மேலே நீங்கள் நிற்க மாட்டீங்க தெரிஞ்சு செம்ம கடுப்பில் அப்படியே காலிலே ஷூட் பண்ண அப்படியே நீங்கள் அந்த இடத்துலையே சுருண்டு விழுக்கிறீங்க, அப்படியே ஓடி வந்து உங்ககிட்ட சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு இப்போ அந்த கால்லேயே அமுத்த, வலிக்குது அம்மா வலிக்குது, இப்படி தானடி அவளுக்கும் வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முடிய பிடிச்சி மறுபடியும் தூக்க, சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கன்னத்தில் ஒரு அரை அப்படியே மயங்கிடுறீங்க, தூக்கி அவங்கள தோளில் போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்தவன் இப்போ அங்கே கோட்டை வச்சுருக்கான். ஸோ நீங்கள் அதை அப்படின்னு நினச்சி பார்க்க, என்ன அடித்தான் அவன் தான் இங்கே தூக்கிட்டு வந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுக்கு அழுகியாக வர, உங்கள் கண்ணை துடைக்கலான்னா கூட உங்களுக்கு மேலே ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கீங்க, அப்போ தான் நீங்கள் அதையே கவனிக்கிறீங்க, அப்போ தான் உங்கள் மேலே எந்த இடத்த மறைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் ட்ரெஸ் இருக்குது. ஸோ இன்னசோடு சேர்ந்து கொஞ்சம் ட்ரெஸ் தான் ஒட்டிக்கிட்டே இருக்குது, சுத்தமாக ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது, என்ன நடக்குது, யார் இவன், கால் வலி வேறு உயிர் போகுது அப்படின்ட்டு இங்கேருந்து எப்படி தப்பிக்குதுன்னு தெரியலன்னு இந்த காலை வச்சுட்டு நகரவும் முடியல. ஸோ நீங்கள் அப்படியே இழுத்துட்டு அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிட முடியுமா, ஏதாவது வலி கிடைக்குதான்னு அப்படி பார்க்க டக்குன்னு லைட்டாக போடவும் கண்ணை கூசி அப்படியே கண்ணை மறைச்சிட்டு அப்படியே இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, உங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கான். சொல்லுடி யார் நீ, எதுக்கு இப்படி பண்ண, எந்த குரூப்பை சேர்ந்தவ நீ அப்படின்ட்டு வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி காலில் அப்படியே நகது, சார் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, நீங்கள் தப்பா, என்னடி அப்படின்னு போய் முடிவு பிடிச்சதுக்கு அப்படின்னு நிற்க கூட முடியல, உங்களால் கால் பயங்கரமாக வலிக்க, அப்படியே நீங்கள் அப்படியே தள்ளாடுறீங்க, அப்படியே பிடிச்சி உங்களை பெட்டில் தள்ளி பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் நினச்சி அப்படின்னு உங்கள் காலை பிடிச்சி அமுத்த, ஐயோ வலிக்குது ப்ளீஸ் விட்டுருங்க, வலி தாங்க முடியலை, நான் தான் சொன்னேனே நான் வேணுக்குன்னு பண்ணலை சார், உங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் ஏன் தெரியாத ஒருத்தர் அப்படி பண்ண போகிறேன், என் உயிருக்கே ஆபத்துன்னு தான் நான் ஓடி வந்தேன், என்ன சார் துரத்துக்கிட்டு வந்தாங்க, அதனால தான் சார் அப்படி பண்ணிவிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிடுங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு இப்போ தான் கேட்குறீங்க, அவளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் தெரியலடி, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆணுச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இதான் நீ கடைசி உயிரோடு இருக்கிறதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ உங்கள் காலை அப்படியே பிடிச்சி அது வரைக்கும் நீ உயிரோடு தான் இருந்தாகணும் அப்படின்னு காலை க்ளீன் பண்ணி அப்படியே உங்களுக்கு வந்து எந்த ஒரு குளோரோஃபார்ம் எதுவுமே கொடுக்காம அப்படியே புல்லட் வரைக்கும் கத்துறீங்க, ஐயோ முடியல வலிக்குது, எனக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே பண்ண வேணாம் விட்டுருங்க ப்ளீஸ், வலி வாங்க முடியல அப்படின்னு அழுகுறீங்க. எதை நான் அப்படியே விடணுமா, விடுறதுக்காக கொண்டு இங்கே வச்சுருக்கேன், நீ மட்டும் யாருன்னு தெரியட்டும், இது என்ன வலி, இதுக்கு மேலே உனக்கு வலியை காட்டுறேன், எனக்கே நீ வலியை காமிச்சிட்டல உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கதற புல்லட்டு வெளியே எடுக்க, நீங்களும் அப்படியே கத்துறீங்க, குபுக்குன்னு இப்போ அந்த இடத்துலேருந்து பிளட்டு வெளியே வருது, அப்படியே பிடிச்சி அங்கே மருந்து வச்சு கட்டி விடுறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துருக்கீங்க, யாருடா நீ அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அரகுற ட்ரெஸ்ஸில் இருக்காது, உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது, பட் அவெல்லாம் உங்கள் உடம்பு அதெல்லாம் பார்க்க கூட இல்லை, அவன் வேணா உங்கள் மேலே கொலவெறியில் இருக்கான், அவன் இங்கே அதெல்லாம் பார்க்க போகிறான். உங்களுக்கு 2 நாளாக அப்படியே அடைச்சி வச்சுக்காரு, பசி வேறு பயங்கரமாக இருக்குது, பசிக்குது அப்படின்னு வெக்கத்தை விட்டு கடத்தி வச்சவங்கிட்டே சாப்பாடு கேட்குறீங்க. அவங்கள அப்படியே நக்கெல்லாம் பார்த்துட்டு பசிக்குதா அப்படி கேட்குறான். ஆமாம் ரொம்ப பசிக்குது ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க, அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் கொடுங்க முடியல அப்படிங்கிறீங்க. ஓ
தண்ணி வேணும் அப்படின்னு பார்த்துட்டே அப்படியே போகிறான். நீங்கள் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பயந்துட்டு தான் இருக்கீங்க. அப்படியே நடக்க முடியல. ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க பெட்டில். வந்தவனும் இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு உங்ககிட்ட எதையும் நீட்டை என்னது அப்படின்னு வாங்கி பார்க்குறீங்க. அதில் சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி தான் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து ஒரு வாய் தான் வைக்கிறீங்க. அதுக்குள்ளே ஸ்டஃபிங் அவ்வளோ மிளகாத்தூள். ஸோ வாய் வெந்து போய் கத்துறீங்க. ஐயோ முடியல காருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடப்போனா ஏய் அதுதான் உனக்கு சாப்பாடு, அதை ஃபுல்லாக நீ ஃபினிஷ் பண்ணுற, தூக்கி போட்ட நக்கி திங்க வைப்பேன் அப்படின்னு மிரட்ட. என்ன பேசுகிறீங்க? இதை சாப்பிட்டா என் குடல் வெந்து போயிடும், காரம் அவ்வளோ இருக்குது, ப்ளீஸ் சார் நான் தெரியாமல் பண்ணதுக்கு சார் நீங்கள் தெரிஞ்சு என்ன கொடுமைப்படுத்துறீங்க, விட்டுருங்க சார், முடியல சார், இதுக்கு இந்த குண்டாடி பட்டு செத்துருக்கலாம், எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு ஏன் சார் இப்படி கொலை பண்ணுறீங்க, என்னால் முடியல சார் அப்படின்னு நீங்கள் கதற திண்டு தான் ஆகணும் அப்படின்னு பிச்சு வாழை வச்சு திணிக்க காருதுங்கிறீங்க. அப்படியே தின்னு அப்படின்னு சொல்லி திணிச்சிட்டே இருக்காரு. அப்படியே நீங்கள் ஒரு வழியாக அதெல்லாம் சாப்பிட்டு உங்களால் முடியல, அவ்வளோ காரமாக இருக்குது. தண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி காருது தண்ணி அப்படின்னு தவிக்கிறீங்க. அவரும் அப்படியே பார்த்துட்டு தண்ணி வேணும் அப்படிங்கிட்டு அப்படியே பார்க்க அங்கே ஒரு பாட்டில் இருக்குது அப்போ அப்படின்னு நீங்கள் அதை எடுக்க போனால் டக்குன்னு தள்ளி விட்டுறாரு. அப்படியே பாட்டில் கீழே விழுந்து தண்ணி ஃபுல்லாக கொட்டி தண்ணி அப்படின்னு பார்க்குறீங்க. நக்கி குடிடி அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் பாவி என்ன மனுஷன் அப்படின்ட்டு உங்களால் முடியல, அவ்வளோ தண்ணி தாக்கும். அந்த பாட்டில் விழுந்ததில் பாதி தண்ணி தான் கீழே ஊற்றிருக்கும், மீதி தண்ணி இருக்குது. அதை அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே சரிக்கிறீங்க. ஃபுல்லாக அப்படியே மேலெல்லாம் நினச்சிக்கிட்டு உங்களால் அதை சரியாக கூட குடிக்க முடியல. என்ன தான் தண்ணி குடித்தாலும் பயங்கர காரம், மிளகா பொடி ஃபுல்லாக ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டு இருக்கீங்க. ஸோ பயங்கரமாக காரம் தாங்க முடியல உங்களுக்கு. அப்படி இருக்குது. மண்டெல்லாம் வந்து வின்னு தெறிக்குது, உடம்பெல்லாம் ஏதோ பண்ண அவ்வளோ ஹெவி பெயினில் இருக்கீங்க. ஒருத்தையும் தெரியாமல் ஆக்சிடெண்ட் நான் பண்ணுற அவஸ்தை இருக்கேன். என் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி ஒரு விதி, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு அப்படியே அழுது. என் அம்மா அப்பா என்னாச்சுன்னு தெரியலையே, நான் இப்படி இங்கே இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறான். இங்கே இன்னும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் ஒருத்தையை தள்ளி விட்டுட்டு எப்படி தூங்க அப்புறம் அப்படின்னு ஒரு அப்படின்னு நீங்கள் முழிக்க. இப்போ போய் நான் தேடிட்டு அவள் மட்டும் இல்லை, உனக்கு அப்புறம் இருக்குது சமாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்ற வரைக்கும் இங்கே இருக்கணும், எங்கேயா ஓடலாம் நினச்ச அடுத்த காலையும் ஷூட் பண்ணி படுக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு பயங்கரமான வலி, இதில் எங்கே அந்த ஓடுறது, நீங்கள் ஓடுற ஐடியாவில் கூட இல்லை, அப்படியே தான் அமைதியாக இருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே வந்தவனும் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டி எல்லாட்டையும் இவளை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் விசாரிச்சிட்ருக்கான். மேலே இருந்தால் விழுந்தா அப்படின்னு மேலே ஃபுல்லாக ரோட்டில் எல்லா பக்கமும் விசாரிச்சிட்டான். ஸோ இப்போ அப்படியே கீழே வந்து எல்லாத்தையும் விசாரிச்சிட்ருக்கான். இங்கே தான் நேற்று ஆக்சிடெண்ட் ஆச்சு, யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்ருக்கான். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இல்லை சார் இந்த மாதிரி எந்த பொண்ணையும் நாங்கள் பார்க்கலையே, ஆமாம் இந்த பொண்ணை விசாரிக்கேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்கேன். இப்போ அவனோட ஐடென்டிஃபை எடுத்து காட்டு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு சார் இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர்கிட்ட வேணாம் அப்படின்னு அவன் சொல்ல. இப்போது அந்த போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனும் என்ன அடிக்கிற மாதிரி பார்க்குறான். சார் அது ஒரு பொண்ணு மிஸ்ஸிங்கா, அதான் பொண்ணு மிஸ்ஸிங்கா, யார் என்ன பேர் அப்படின்னு டீட்டெயிலாம் கேட்டுட்ருக்க. ஸோ எல்லாத்தையும் சொல்ல அதெல்லாம் எழுதி வாங்கிட்டுருக்கேன். ஸோ அப்போ இன்னொரு போலீஸ் வந்து சார் ஒரு பொண்ணோட பாடி கிடச்சிருக்கு அப்படின்றதும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே நிற்கிறவனை பார்க்க அவனுக்கோ இல்லை என்ன சொல்கிறீங்க, பொண்ணோட பாடியா, இல்லை கண்டிப்பாக அது ஈவாவாக இருக்காது, அவளாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் புலம்பிட்டே சுகா தான் போலீஸோ. சுகா வந்துட்டு இங்கே பாருங்க வாங்க போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், நீங்கள் ஏன் இங்கேயே நின்று புலம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மனுஷனை கூட்டிகிட்டு அப்படியே போகிறான். சுகா போக இங்கே பின்னாடி வந்தவனுக்கோ வாரத்துக்கே மனசில் இல்லை அது ஏன் அவள் இருக்காது, அவளாக இருக்காது, நான் வரமாட்டேன் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கான். சரி உங்களுக்கு பார்க்க சங்கடமாக இருந்தால் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது பாடின்னு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இல்லை கண்டிப்பாக அவளாக இருக்காது அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துக்க. சரி இவர் இங்கே இருக்கட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சுகா மட்டும் அந்த இடத்துக்கு எந்த இடத்துல அப்படின்னு கேட்க அங்கே ஒரு இடத்துக்கு கூட்டிப்பாங்க. இந்த பாறைக்கு பக்கத்தில் மண்டை அடித்து அப்படியே ஒரு பொண்ணு இறந்து கிடக்கா. ஃபேஸை வந்துட்டு அனிமல்ஸ்லாம் வந்து ஏதோ சதைச்சிருச்சு அப்படின்னு ஃபேஸ் சரியாக தெரில. அப்படியே பார்க்குறாரு சுகா. எப்போ நடந்துச்சு சார்? அவர் சொன்னால் அதே 2 நாளைக்கு மட்டும் தான் சார். ஓ இப்போ அவர் சொன்ன மாதிரி ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்திருப்பாளோ, அப்போ அடிபட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மிருகம் ஏதாவது இப்படி பண்ணியிருக்குமோ? இருக்கலாம் சார். சரி உங்களை 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அப்புறம் மார்க் பண்ணுங்கள்,
நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிட்டா. ஸோ இந்த பொண்ணோட ட்ரெஸ் அப்புறம் இது அப்படின்னு சொல்லி ஒரு செயின் இருக்குது, அதை எடுத்து கொடுக்க ஈவானு தான் இருக்குது. அப்போ இந்த பொண்ணை தான் தேடி வந்திருப்பாரோ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். அங்கேருந்து அப்படியே வெளியே வரான். வந்து இங்கே அப்படியே வந்து உள்ளே உட்காந்துருக்கோம் என்கிட்ட. சார் அப்படின்னு கூப்பிட்டதும் அப்படின்னு நிம்மதி பார்த்து இல்லை அது ஈவாவாலாம் இருக்காது, நான் கிளம்புறேன், ஈவா இங்கேயாவது எங்கேயாவது இருப்பா, கிடைச்சா சொல்லுங்கள் சார், ஃபோட்டோ காமிச்சிடலாம், அந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக போக சார் ஒரு நிமிஷம் என்ன கஷ்டமாக தான் இருக்குது, பட் இல்லை நீங்கள் ஈவாவை பார்த்தது கூட இல்லை, எப்படி அவள் தானே நீங்களும் அதெல்லாம் இருக்காது அவளாக இருக்காது. அந்த சார் சொன்னார் அந்த பொண்ணோட மூச்சு செதஞ்சிருக்குன்னு. செதஞ்சு போனதில் எப்படி அவளாக இருக்க முடியும்? இல்லை இல்லை ஈவாவுக்கு அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது, அவள் எங்கேயோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழம்பிட்டேக்க. சார் ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளுங்க, நானும் அவங்க ஈவான்னு சொல்லலை, பட் இதெல்லாம் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச ஒரு பாட் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு பீஸ் அவங்களோட தான் பாருங்கள், அப்புறம் இந்த செயின் இதுவும் அவங்க பக்கத்தில் தான் இருந்துச்சு, இது அவங்களோட தான் பார்த்து நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்க. இப்போ அந்த செயினை வாங்கி கையில் பார்த்து இருக்கோம், அவ்வளோதான் அப்படியே உட்காந்துறாரு. கடைசியாக போட்டு இந்த ட்ரெஸ்ஸோட பீஸ் தான் அது, அதுவும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த செயின் இவர் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதை பார்த்ததும் அவ்வளோதான் விழுந்து விழுந்து அழுகுறார். ஏவா இல்லை, அது ஏவா இல்லை, எப்படி என்னை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இப்போ ஓடுறாரு. சார் சார் அப்படின்னு கத்திட்டு சுகா பின்னாடி வரா. இப்போ அந்த இடத்துல தான் போய் நிற்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு, சேம் டு சேம் ஈவா மாதிரியே இருக்குது. அவராலே நம்ப முடியல. ஈவா 2 நாளைக்கு முன்னாடி வந்து காப்பாற்றிருக்கலாமோ, நானும் 2 நாளாக இவ்வளோ தேடினேனே, கிடைக்கவே இல்லை, இந்த இடத்துக்கு கூட வந்தேனே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருக்கா. சுகா பின்னாடி வந்து சார் அது மேலேருந்து கீழே வந்து மண்டையில் அடிபட்டு அப்படிங்கும்போது தெரியுது, சொல்ல வேணாம் அப்படிங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்கணும்ல சார், மண்டையில் அடிபட்டு இறந்துருக்காங்க, அதுக்கப்புறம் மிருகம்லாம் இப்படி ஆக்கிருச்சு. ஸோ இப்போ இந்த பாடியை நீங்களே எரிச்சிருங்க, என்னால் இதை பார்க்க முடியாது அப்படின்னு அப்படியே அங்கேருந்து மனுஷன் அழுதுகிட்டே அப்படியே வரவர். இங்கே நீங்கள் அப்படியே இருட்டு ரூமுக்குள்ளே தான் இருக்கீங்க. இப்போயும் அங்கே வந்துட்டு அவர் போனதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுதான் ஞாபகத்தில் இருக்குது. இப்போ பார்த்தா பெட்டில் இருக்கீங்க, கை காலை அசைக்கவே முடியல, அப்படின்னு எடுத்து பார்க்குறீங்க, கை வரமாட்டேங்குது, காலை நகத்தலான்னா முடியல. ஒரு வேளை ஷூட் ஆனால காலை அசைக்க முடியணும், இன்னொரு காலை அசைக்கலான்னு பார்த்தா அதுவே முடியல. ஏதோ இப்போ தான் நல்லா ஆச்சு பக்கமாக தெரியுது, 4 பக்கம் கட்டி போட்டிருக்காங்க கை காலெல்லாம். நீங்கள் அப்படி யார் யார் சார் சார் ப்ளீஸ் சார் நான் சொல்கிறது கேளுங்க, மறுபடியும் என்ன சார் பண்ண போகிறீங்க, என்னை விட்டுருங்க சார். சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் வேணுக்குன்னு எதுவும் பண்ணல சார், நான் எந்த இயக்கத்தையும் சேர்ந்த பொண்ணு இல்லை சார். சார் என் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு நீங்கள் கெஞ்ச அந்த பக்கமும் அப்படியே நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா அப்படின்னு கோரஸாக 2 பாய்ஸோட வாய்ஸ் கேட்குது. உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட சார் சார் இல்லை பண்ணாதீங்க சார் வேணாம் சார் அப்படின்ட்டு உங்களுக்கோ நினைவுகள் பின்னோக்கி போகுது. எஸ்டர்டே வந்துட்டு உங்களை திட்டி அடிச்சுட்டு போனவன் அப்போ சொல்லிட்டு போயிருப்பான், இப்போ நீ மட்டும் உண்மையை சொல்லலை, இதை விட நாளைக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அதுக்கப்புறம் கருப்பு போச்சு அடுத்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ இப்போ அந்த நினைப்பு வர சார் ப்ளீஸ் சார் இதுக்கு என்ன கொன்றுங்க சார் இப்படி பண்ணாதீங்க சார், என்னால் முடியாது சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு அழுகிறீங்க. இப்போ ஒவ்வொருத்தனோட கை அப்படியே உங்கள் தொடையில் அப்படியே நீங்கள் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் என்னால் முடியல சார் 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 அப்படின்னு கத்த இப்போ அந்த இடத்துல கை இன்னொருத்தனோட அப்படியே மேலே வர. நீங்கள் ஐயோ என்னை கொன்றுங்க, அந்த பொண்ணை நான் கொன்னுட்டேனா, அப்போ என்னை கொன்றுங்க சார், அவங்க சேர்த்துட்டாலும் நானும் சாகணும்ல, அவளை கொன்னதுக்கு என்னை கொன்றுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கீங்க. அப்போ இன்னொருத்தன் அப்படியே பேசிட்டு ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, இவளோட ஜஸ்ட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரெஸ் பண்ண எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குது, ப்ளீஸ் என்னை கொன்றுங்க என்னால் முடியல அப்படின்னு டப்புன்னு அவங்க மண்டையை இடிச்சுக்கிட்டு கத்த. இந்த பக்கம் இன்னொருத்தன் அப்படியே வயிற்றில் அப்படியே கழிச்சிட்டு நான் செம்மையாக இருப்பா போல இருக்கே, இவளை இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ மட்டும் இவன் உண்மையை சொல்லலை, நம்ம அதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தன் அப்படியே கீழே கை விடுறான். நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க, இது அப்படி கத்துறதுக்கு உண்மையை சொல்லலாம்ல அப்படின்னு அப்படியே மாறி 4 பேர் பேசிக்கிட்டே அங்கங்கே உங்கள் ப்ரைவேட் பார்ட்லாம் டச் பண்ணிகிட்டே கத்திகிட்டே இருந்து நீங்கள் அவங்களால முடியல. ஸோ உங்கள் மண்டையை அப்படியே அந்த கட்டலில் டொம்முன்னு முட்டிக்க ஆரம்பிக்கிறீங்க. வேறு வழி இல்லை, எல்லா பக்கமும் கட்டியிருக்கனால மண்டையை முட்டிக்கிட்டு சாகணும், நான் சாகுறேன், அது ஒன்று தான் வழி, நான் சொன்னது உண்மை, எனக்கு யாரையும் தெரியாது, நான் யாருக்காகவும் எதுவும் பண்ணலை, தெரியாமல் அவங்கள ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன், அவங்க செத்துட்டா அதுக்கு நானும் சாகணும், அதானே சரி, நான் சாகிறேன், என் மானம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் படார்னு போட்டு அடிச்சுக்க. இப்போது ஹே என்ன பண்ணுற அப்படின்னு சவுண்டு கேட்குது. லைட்டை டக்குன்னு போட இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு அருகருப்பாக இருக்குது. உங்களை மூட கூட முடியல, கை காலெலாம் கட்டியிருக்க. உங்களுக்கு அப்படியே நீங்கள் அவரை பார்க்க, அவரும் கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட சலனம் இல்லாமல் உங்களை பார்க்குறாரு. அவர் உங்கள் தலைக்கு கீழே அவரோட இது போகவே இல்லை கண். நீங்கள் அவரையே தான் பார்த்து உங்கள் கண்ணில் டீஸ் வர. ஏன் சார் இப்படி பண்ணீங்க, அவங்களாம் எங்கே அப்படின்னு தேடுறீங்க. எவங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போது இங்கே இருந்த என்ன டச் பண்ண. ஹே நிறுத்து, எனக்கு உன்னை டார்ச்சர் பண்ணணும்னு தோணுது, ஆனால் உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் பண்ணவும் தோணலை. இவ்வளோ பண்ணியும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீடி அப்படின்னு அப்படியே வந்து உங்கள் கழுத்தை பிடிக்க. நீங்கள் அப்பயுமே அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. பிடிச்சி நெரிச்சிட்டு உண்மையை சொல்லு, இல்லை அப்படி நெரிச்சு போட்டுருவேன். இப்போ பார்த்தது டெமோ தான், உண்மையிலேயே விட்டு 4 பேர்த்த ட்ரை பண்ண வச்சுருவேன். உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க அப்படின்னு இருமிட்டேன். சார் நான் சொல்கிறது தான் சார் உண்மை, எனக்கு யாரையும் தெரியாது சார். நான் தப்பிச்சு வந்தேன் சார், என்னை கடத்தி வச்சுருந்தவங்க கிட்டேருந்து. அப்போ தான் சார் தெரியாமல் அவங்கள இடிச்சிட்டேன் சார். அவங்களுக்கு என்ன ஆச்சு அதை மொதல் சொல்லுங்கள், ஏன் என்னை போட்டு இப்படி சித்திராதை பண்ணுறீங்க அப்படின்னு அழுக. செத்துட்டாடி, ஈவா செத்துட்டாடி, எல்லாத்துக்கான நீ தாண்டி. கண்ணு முன்னு தெரியாமல் ஓட்டிக்கிட்டு வந்து ஈவாவை கொண்டுட்டடி பாவி. கண்ணத்துலேயே ஒரு அரை செத்துட்டா அப்படிங்கிறீங்க. வார்த்தையே வரல உங்களுக்கு. ஆமாடி அப்படின்னு ஒரு நேரம் உங்களை டார்ச் பண்ணது வேற இல்லாமல் சின்னப்பா தான். ஸோ அவரை அப்படியே முறைச்சிட்டு என்னடி நினச்சிட்ருக்க, எனக்குன்னு இந்த உலகத்தில் இருந்தது அவன் மட்டும்தாண்டி. உனக்கு என்னடி தெரியுங்க லவ்வை பற்றி, அவளை நான் எப்படி லவ் பண்ண தெரியுமாடி. நான் அவளை சந்தோஷமாக வாழ போகிறோன்னு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமாடி. அவளை கொண்டுட்டேடி, என் சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்சிட்டேடி, இல்லை உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. அடுத்த நிமிஷம் நீங்களும் ஆமாம் சார், நல்லா வாழ தகுதியே இல்லாதவ, பெற்றவங்களையே காப்பாற்ற முடியல, நான்லாம் ஏன் உயிரோடு இருக்கணும், என்ன கொன்றுங்க சார் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன நெட்டிக்கிறியா அப்படிங்கிறாரு. இல்லை சார், இதுக்கு மேலே என்ன இருக்குது, என்னால் ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்கு, நல்லா வாழ தகுதி இல்லாது, கொன்றுங்க சார், உங்கள் கையாலே கொன்றுங்க சார். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யாருன்னு மட்டும் அப்படிங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. இப்போ கூட உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இல்லை இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்களே, அதான் நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, டாக்டர் மாதிரி தெரியல, கண் வச்சுருக்கீங்க, ரவுடியானும் தெரியல, கட்டிங்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திக்கி திணறி சொல்ல. பரவாயில்லையே, நீ கிரிமினலாக இருப்ப போல இருக்குது, அதான் நான் போலீஸுங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ சார், ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் கட்டிங் ஷூ அதை வச்சு தான் சொன்னேன். ஓ ஆமாம், நான் போலீஸ் தான், அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்குது, அதனால தான் என்னை பற்றி தெரிஞ்சவங்க யாரும் என் ஃபேமிலியை விட்டு வைக்கல, எல்லாத்தையும் போட்டாங்க. எனக்கு இருந்தது இவன் மட்டும்தான், அவளை கூட பொத்தி யாருக்கும் தெரியாமல் தாண்டி வச்சுருந்தேன். எப்படி வந்து அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிக்க. ஐயோ சார், தெரியாமல் தான் சார் பண்ணிவிட்டேன், மன்னிச்சிருங்க சார், தெரிஞ்ச எதையும் நான் பண்ணலை சார், வேணா உங்களை வர கொன்னதுக்காக என்ன கொன்றுங்க சார், இப்படிலாம் சித்திரவதை பண்ணாதீங்க சார், நான் இன்னும் வந்து போயிருக்கேன். ஆமாம், அப்போலேருந்து இதே சொல்லிட்டுருக்கேன், எதுக்கடி தப்பிச்சு ஓடி வந்தாடா, உங்கள் அப்பா அம்மாவா, அவங்களுக்கு என்னடி ஆச்சு, உன்னை பற்றி நானும் இன்ஃபர்மேஷன் 2 நாளாக கலெக்ட் பண்ண நினைக்கிறேன், இப்படி பற்றி இருக்கிறதாவே தெரில, ஆமாம் உன் பேர் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்க. என் பேர் ஹீரா சார், ஆனால் என்னை பற்றி எந்த ஹிஸ்ட்ரியும் இருக்காது. ஆமாம், எதுவுமே இல்லை, அதனால தான் எனக்கு ஒரு மேலே சந்தேகமே வருது. எந்த இயக்கத்தை சேர்ந்தவ, அவங்க தான் தன்னோட ஐடென்டிட்டி ஃபுல்லாக அழிச்சிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லு, என்னை பற்றி தெரிஞ்ச எவனோ தான் ஒன்று அனுப்பியிருக்கான், எனக்குன்னு இருக்கிறது அவன் மட்டும், அதனால் அவளை போட சொல்லியிருக்கான், உண்மையை சொல்லு அப்படின்னு படித்து மறுபடியும் உங்களுக்கு. ஐயோ சார், அதெல்லாம் இல்லை, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். என்ன? ஆமாம் சார். என்ன எப்படின்னா போய் சொல்லி கதை சொன்னால் நம்பிடுவேன்னா? இல்லை சார், நிஜமா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், என் பேர் ஹீரோ. என் அப்பா அம்மாவை ஒருத்தர் கடத்திட்டான், ஒரு மாஃபியா கும்பலை பற்றி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், அது தெரிஞ்சுக்கிட்டனால அவங்க என்னை அப்பா அம்மாவை கடத்திட்டாங்க சார். என் அப்பா அம்மா அவங்கள காப்பாற்றணுன்னு தான் சார் நான் என்னை கடத்தி வச்ச நேரத்தில் தப்பிச்சு வந்தேன். அப்போ தான் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்ச மூடிட்டு அழுக. இப்போ தான் அப்படியே பார்க்குறாரு, நீங்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்குதா ஓகே அப்படின்ட்டு. இப்போ அப்படியே வந்துட்டு உங்களை பேசிகிட்டே கட்டெல்லாம் அவுத்து விட்டுருப்பாரு. ஸோ வந்துட்டு அவங்க மேலே ஒரு பெட்ஷீட்டை பொற்றிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடாரு. நீங்களும் அழுதுகிட்டே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அவர் முன்னாடி அப்படியே உட்காருங்க. அவர் ஒரு சைக்கோ கில்லர் மூவி பார்த்துட்ருக்காரு.
உங்களுக்கு அதை பார்க்க பயமாக இருக்குது. நீங்களோ அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அப்படியே என்ன அப்படிங்க பயமாக இருக்குது. அப்போ எதுக்கு இங்கே உட்காந்துக்க, எந்திரிச்சு போ அப்படிங்கிறாரு. நீங்கள் சொன்ன நிமிஷம் கடற்கன்னு ஓடி வந்து ரூம்குள்ளே பூந்துக்கிறீங்க. அவரும் ஹாலில் உட்காந்து எதையோ பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த சத்தம் மட்டும் கேட்குது. அதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியே சுருட்டிக்கிட்டு படுத்துருக்கீங்க. இப்போ ஜெனோபா அப்படியே உள்ளே வராரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே படுத்துருக்க பார்த்துட்டு எங்கள் கிட்டே வந்து அவர் உங்கள் பக்கத்தில் படுக்க நீங்கள் பயந்து போய் அப்படியே முழிச்சு பார்க்க அவரோ என்ன அப்படிங்கிறாரு. இல்லை, உனக்கு இங்கே படுக்க கஷ்டமாக இருந்தா இது மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் நான் கீழே போய் படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி 2 நாளாக அவங்கள ட்ரெஸ் இல்லாமல் கீழே படுக்க. ஏற்கனவே அது வந்து ஒரு மலை பிரதேசம். ஸோ கூலிங்கில் பயங்கர நடுக்கத்தில் இருக்கீங்க. இப்போ தான் ஏதோ காரணம் கட்டி ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ மறுபடியும் கீழே படுனா உங்களால் இல்லை நான் இங்கேயா அப்படிங்கிறீங்க. அப்போ மோட்டு பாரு என்னமோ நான் ரேப் பண்ண அந்த மாதிரியான பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ஈவாவை தவிர வேறு யார் மேலே எந்த எமோஷனலும் கிடையாது அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்டு அப்படிலாம் நினைக்கல அப்படிங்க. நீ எப்படி நினைப்ப, ஈவா வணியாமல் கொண்டுட்டேடி அப்படின்னு திருப்பியும் அதே மாதிரி ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கும் தலையை வலியே தாங்கலை. இந்த மனுஷனுக்கு என்ன தான் சொல்கிறது, நான் தெரியாமல் பண்ண தப்புக்கு போட்டு சாவடிக்கிறாரு. என்ன கொன்றுங்களே அப்படிங்கிறீங்க. முடியல என்னால், நான் கொல்லணுன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று தடுக்குது. உன்னை பற்றி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். நீ சொன்னது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா உனக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன். போனால் போது தெரியாமல் அடிச்சிட்டேன்னு நான் விடுறேன். ஆனால் அதை மட்டும் பொய்யா இருந்து நீ ஏதாவது இயக்கத்தை சேர்ந்து வந்த உனக்கு ஏன் கையால் தாண்டி சாவு, இதை விட கொட்டூரமான மரணத்தை தருவேன் அப்படிங்கிறாரு. இங்கே அப்படியே அழுதுட்டு படுத்துருக்க அவரோ அப்படியே திரும்பி படுத்துக்கிறாரு. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே அப்படியே அவர் எங்கேயோ வெளியில் கிளம்பி போக நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன நான் இந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் எஸ்கேப் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லை, இந்த காலை வச்சுட்டு நான் ஓடி நீங்கள் அதுக்குள்ளே வந்து பிடிச்சிடுவீங்க. நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், நான் எங்கேயும் போகிறதில்ல அப்படிங்கிறீங்க. ஓ அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம், நீங்கள் மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆமாம், இங்கே இன்னும் 2 நாளைக்கு செம்மையாக மழை பெய்யுமா. ஸோ நமக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வேணும்ல, அதான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போகாமல் ஒழுங்காக இங்கே இரு. நானும் எதுக்கு, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது. 2 நாளாக அப்படி தானே இருந்தேன். அப்போ மயக்கத்தில் இருந்தேன். ஓ அப்போ இப்போ மயக்கம் வந்து கொடுத்துருவோம். வேணும் என்ன மயக்கம் வந்து கொடுத்து ட்ரெஸ்ஸை கட்டிடுவியடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அப்படியே கிட்ட வராரு. நீங்கள் என்ன உன்னை தூக்கிட்டு வந்த அவசரத்தில் உன்ட்ட செப்பல் கூட இல்லைல்ல. இப்போ எதை போட்டு வருவேன் தெரியலையே. வரேன்னு சொன்னால் வரணும்னு தோணுது, தனியாக இருக்க பயமாக இருக்குது, அதான். சரி, என் ஷூ இருக்குது, அதை ட்ரை பண்ண அப்படின்னு ஒரு ஷூ எடுத்து கொடுக்க அதை போட்டு இதுக்கு நான் போடாமல் இருந்துருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் நடந்தால் அது ஒரு பக்கம் போகுது, இது என்ன எனக்கு முன்னாடி போகுது அப்படின்னு காலை உள்ள போட்டுக்கிட்டு நீங்கள் தக்கா நடந்து வந்து பார்த்து ஜின்னுக்கு கொஞ்சம் சிரிப்பே வந்தது. இருந்தாலும் ஒரு காதலி செத்து போயிட்டா இவளால், ஆனாலும் இவளை ரசிக்கிறேன், என்ன கரமோ சி இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் மேலே வெறுப்பை வளர்த்துக்கிறாரு. ஸோ வந்து உட்காந்தோல அப்படின்னு சொல்ல நீங்கள் முன்னாடி யார் போக அப்படின்னு மறைக்க என்ன பின்னாடி போய் இது இவ்வளோட்ட முன்னாடி வந்து உட்கார்ற, இது என் ஈவாவோட இடம், யாருக்கு வேணும் ஈவா இடம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போய் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. அதோட அந்த கார் கிளம்புது. ஸோ அவரோ வந்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்குறாரு. அவருக்கும் வேணுங்கிறது எல்லாம் வாங்கிட்டு ஸோ 2 days வந்து ரெயினாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் மலைச்சரிவு இருக்கனால போக முடியாது. அதுக்கப்புறம் தான் எந்த அளவுக்கு இது பண்ண முடியும். ஸோ 2 நாளைக்கு 2 பேர் வீட்டுக்குள்ளே இருந்தே ஆகணுங்கிற பிரச்சனை. அதனாலேயே அவர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ தற்காலிகமாக வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு இது வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை இதே போதும், நீங்களே எல்லாம் வாங்கிட்டீங்களே அப்படிங்கிறீங்க. ஆமாம்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நான் ஏன் இவக்கிட்ட கரிசனை காட்டுறேன், இவளோட தான் ஈவா செத்துருக்கா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே தருமா நினச்சிட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் கூட உங்களெல்லாம் அவர் வந்து இந்த வேலையை வாங்குறதில்ல, அவர் தான் எல்லாமே செய்கிறாரு. சமையல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களோ ஒரு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கீங்க, கரெக்டாக இருக்குது. ஸோ போட்டுட்டு அப்படியே வந்து உட்காருங்க. அப்படியே பார்க்குறாரு, என்ன போல அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்னு முழிக்க அவரும் ஹே சைஸ் ரொம்ப ஒரு மாதிரி தெரியுதுடி அதுதான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. சி என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் ஐயோ இவர் தான் அதை வாங்கியே கொடுக்கலையே அப்படின்னு ஏதாவது வேணுமான்னு அப்போவே கேட்டல அப்படின்னு அவர் சொல்ல நீங்கள் பதிலே சொல்லலை. அப்படியே குனிஞ்சு உட்காந்துக்கிறீங்க. அவரோ சரி சாப்பிடு, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இப்போ என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி தான் ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கும்போது என்னடி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல நீங்களும் அதே தான் நினச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் தான் பார்த்துட்டோம் அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஸோ அப்படியே நீங்கள் குனிஞ்ச தர நிமிராமல் சாப்பிட அவரும் உங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படின்ட்டு அவரும் சாப்பிட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக நீங்கள் நான் அப்படிங்கிறீங்க. என்ன இல்லை நான் வாஷ் பண்ணி ஆமாம் பின்ன நீ தான் வாஷ் பண்ணும், நான் சமைச்சா நீ வாஷ் பண்ணு போ
எல்லாத்தையும் நானே செய்வேனா அப்படின்ட்டு அவர் கத்த. நான் என்ன பண்ண மாட்டேன்னு சொன்னேன், நீங்களும் அதானே என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறீங்க. ஓ உனக்கு அப்போ சமைக்க தெரியுமா அப்படின்னு கிட்ட வந்து கேட்க, தெரியாது. அப்போ மூட்டை சொன்னதை மட்டும் சரி, இது விளாட்ட வந்துட்டான் அப்படின்னு திட்டிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போக, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு, சொல்கிறத நம்பவே மாட்டாரா அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு. சரி ஏதோ சாப்பிட கொடுத்து வீட்டை தங்க இடம் கொடுத்துருக்கானே மலையில் வெளியே தள்ளி விடாமன்ட்டு அது வரைக்கும் அமைதியாக இருக்கீங்க. ஸோ நீங்களும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு ரூமு ஹால் கிச்சன் சின்ன வீடு தான் அது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரூம்குள்ளே எப்படி போகிறது, இத்தனை நாளாக மயக்கத்துலையோ இல்லை தெரியாமல் அப்படியே ஓட்டிட்டோம், இன்றைக்கி நல்லா தெளிவாக இருக்கும் போனா அப்படின்னு யோசிச்சுட்டேக்க. ஏய் லைட் தெரிஞ்சுட்டே எனக்கு தூக்கம் வராது, சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுறி அப்படின்னு கத்துறாரு. வர அப்படின்ட்டு உள்ளே வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, கீழே படுக்கலான்னா பெட்ஷீட்டும் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை எதுவுமே இல்லாமல் படுக்கவும் முடியாது. யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. அவரும் கண்டுக்கவே இல்லை, நமக்கு என்னென்னு திரும்பி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போத்துக்கு பாவம் நேற்றும் பட்டு தானே படுத்தோங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் படுத்து அப்படியே திரும்பி படுத்த அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே இழுத்து ஹக் பண்ண நீங்கள் பயந்து போய் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன என் ஈவா இருந்தா அவளை இப்படி தான் ஹக் பண்ணிட்டு படுத்துருப்பேன், அவள் இல்லை, இப்போ நீ தான் அந்த இடத்துல இருக்க அப்படின்னு நீங்கள் அவரே பார்க்குறீங்க. அதனால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துக்க. உங்களுக்கு தான் தூக்கமே இல்லை. ஐயோ என்ன மனுஷன் இவன் இப்படி ஹக் பண்ணிட்டு கிடக்குறான், ஏடா கூடமா எதாவது ஆயிருப்போதியா நவுந்து போ அப்படின்னு தள்ள முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் அவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டு இப்போ அவர் பக்கம் உங்கள் மனசு சாயுது. உங்களுக்கும் அவரை பார்க்க அப்படி ஒரு லிப் கிட்ட உங்களையே அறியாமல் உங்கள் லிப்பு போக அடுத்த நிமிஷம் நீங்கள் ஆத்தி என்ன பண்ண பார்த்தேன், அவரை மட்டும் கண்ணை முழிச்சு பார்த்துருந்தா இன்னொரு வாயிலே சுற்றுப்பார் அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக படுத்துடுறீங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே அவ்வளோவா ஒன்றும் மழை இல்லை, மழையெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கா ஜின்னோ அப்படின்னு வந்து நிற்கா. அப்படின்னு திருப்பி பார்க்குங்க. என்ன இவ்வளோ ஏர்லியாக இருந்துச்சிட்ட, இல்லை தூக்கம் வரல. ஓ சரி வா அப்படிங்கிறாரு. எங்கே இந்த ட்ரெஸ்ஸோடைய அப்படின்னு நைட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்க. அவரோ உள்ள ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரம் வா அப்படிங்கிறாரு. எங்கே சொன்னாதான் வருவியா அப்படிங்க நீங்கள் இது வர அப்படின்ட்டு கடை போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. இப்போது நீ சொன்ன இடத்துல போய் பார்க்க தான். எந்த இடம்? ஆர்ச்சரி. எதுக்கு வாடி சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு அழுகியே தாங்களே, யாருக்கு என்னாச்சு சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார், ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா என்னை பற்றி, அப்பா அம்மா பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான் சார் ப்ளீஸ் சொல்லுங்கள். கேட்டுகிட்டே இருக்கீங்க. அமைதியாக இருன்னு சொல்கிறல, எனக்கே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அது கன்ஃபார்ம் ஆனால் தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அவருக்கு இன்னும் உங்கள் மேலே சந்தேகம் தான். அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருக்கட்டும் அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, யாருக்கு என்னாச்சோ அப்படின்னு பதட்டத்திலே இருக்கீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே வரவே உங்களுக்கு மனசே இல்லை. இல்லை இல்லை என் அப்பா அம்மாக்கெல்லாம் ஏதோ ஆயிருக்காது, நான் வர மாட்டேன், நான் உங்களை காப்பாற்றணும், என்னை விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து ஓடவே பார்க்குறீங்க. சின்னப்பாவா ஓவராக சீன் போடாத, உன் அப்பா அம்மா இல்லாட்டி நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ வா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போக. ஏன்னா நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு தேடிப்பார். ஸோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் மார்ச்சரி 2 டெட் பாடி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. உங்களை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே வர, நீங்கள் பதட்டத்திலே வரீங்க. அவரோ காட்டுங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ 2 டெட் பாடி இருக்குது. ஸோ அதை அப்படியே ஃபேஸை ரிமூவ் பண்ண வர நீங்கள் இல்லை இல்லை இது இருக்காது அப்படின்ற திரும்பி நின்றுக்கிறீங்க. இப்போ மூஞ்சி ஓப்பன் பண்ணதும் நீங்கள் திரும்பவே இல்லை. சின்னப்பா பாருன்னு சொன்னால் அங்கே நடித்து பராக் பார்த்துட்ருக்க அப்படின்னு பிடிச்சி உங்களை திருப்பி விட நீங்கள் கண்ணை இறுக்கி மூடிட்டு நிற்க. சும்மா ஊரை பண்ணாத, அப்புறம் கடுப்பாயிருவேன், கண்ணை திறக்கிறிய இல்லடி, அப்படி கண் எடுத்து கண்ணிலே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்ட. என்ன சொன்னாலும் கண்ணை திறக்க மாட்டேன், இது ஏன் அப்பா அம்மா இல்லை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. கண்ணை திறந்து பார்க்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் ஒரு மிதி அப்படின்னு நீங்கள் காலை பிடிச்சிட்டு இப்போ தான் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா அம்மா தான். உங்களால் முடியல. அப்பா அம்மா அம்மா அப்பா ஐயோ கொண்டுட்டாங்களே, ஐயோ எல்லாம் என்னால் தான் என்ன பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்களே, கடைசியில் அது உங்கள் உயிருக்கு ஆபத்தாயிருச்சு. இந்த கேஸை எடுக்காதுன்னு அம்மா எவ்வளோ சொன்னாங்க, நான் கேட்கலையே. அவன் பின்னாடி போய் கடைசியில் உங்களை இழந்துட்டேன்னு. அப்பா அப்பா அம்மா எழுந்து வாங்கம்மா, தெரியாமல் பண்ணிட்டேம்மா, என்னை ஏமா அப்படி தனியாக தவிக்க விட்டு போனீங்க. அப்பா 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 எழுந்து வாப்பா, அப்பா நீ இல்லாமல் நான் எப்படிப்பா இந்த உலகத்தில் இருப்பேன், அப்பா எனக்கு யாருமே இல்லையப்பா, நீயும் போயிட்டியா, அம்மா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு அப்படி அழுகுறீங்க. சின்னக்கே இதை பார்க்கும்போது ஐயோ அப்படின்ட்டுருக்கு. அவரை நிஜமா உன் அப்பா அம்மாவா இல்லைன்னு நடிக்கிறியா அப்படின்னு அவர் பாட்டு கேட்டுருக்காரு. பட் அதெல்லாம் உங்கள் காதில் விடுக்கல. உங்கள் பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே அழுது ஓஞ்சு அப்படியே உட்காந்துட்டீங்க. ஹீரோ ஒன்று தான் அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க. ஓகே இது அவள் அப்பா அம்மா தான்,
அப்படின்னு சொல்லிட்டு அவரோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சைன் பண்ணி ரெண்டையும் வாங்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் அவருக்கு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறனால அவர் இங்கே பாரு, அவங்க விதி முடிச்சு போயிட்டாங்க, இதை ஏற்றுக்கணும். இவா நேற்று இன்றைக்கி இவங்க அவ்வளோதான். சரி, நீ சொன்னது யாரை பற்றி நீ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்த, அந்த டீட்டெயில்ஸ் சொல்லு, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தில் கண்ணை விரிக்கிறீங்க. யாரை பற்றி இவன் எப்படி பேப்பர் அப்படின்ட்டு அப்படியே சின்ன திரும்பும்போதே அங்கே ஒருத்தர் அப்படியே மாஸ்க் போட்டு அப்படியே வந்த வேகத்தில் அந்த டெட் பாடி ரெண்டையும் அழகாக தூக்கி ஒரு வண்டியில் தான் உள்ளே வந்திருப்பான். ஸோ மார்ஷல் வரைக்கும் வாசல் வந்தவன் அப்படியே இறங்கின நிமிஷம் 2 பாடியை தூக்கி உள்ளே போட்டு அப்படியே ஏறி ஜீப்பில் அப்படியே நீங்கள் அவனை பார்த்து பயத்தில் ஒளிஞ்சிருப்பீங்க. ஸோ ஜின்னும் உங்களை கவனிக்கலை. இப்போ நீங்கள் பதட்டத்தில் இருந்தனால உங்களை பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்தவரை அவனே தான் பார்த்துட்டு இருக்கான், அவன் உங்களை பார்க்கல. ஜின்னு அப்படியே திரும்பி இவன் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அந்த 2 டெட் பாடியும் தூக்கிட்டு அப்படியே நீங்கள் பம்புறதை பார்த்துட்டு இப்போ ஜின்னும் இவன் பாட்டுக்கு ஏனோ பாடி எடுத்துகிட்டு போகிறான், யார் இந்த பரதேசி அப்படின்ட்டு இப்போ உங்களை தேடுறாரு. நீங்கள் காணமேன்னு பார்க்க நீங்கள் பம்பி நிற்கிறத பார்த்துட்டு ஏன்னா இங்கே ஒளிஞ்சிட்டு நிற்கிறான், உன் அப்பா அம்மா வேணாமா அவனுக்கு, அவங்க டெட் பாடி அவன் பாடி தூக்கிட்டு போகிறான், யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஜின்னப்பா அவளுக்கு நீங்கள் அது அவனை பற்றி தான் நான் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன், அவனுக்கு நான் உயிரோடக்க தெரிஞ்சால் என்னை கொன்றுவான், என் அப்பா அம்மா உடம்பை என்ன பண்ண போகிறான்னு தெரியல, சார் ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது என் அப்பா அம்மா உடம்பு வேணும் ப்ளீஸ் அப்படின்னு நானுங்க. இப்போ சொல்லு, அப்போயே சொல்லியிருக்கலாம்ல, அவன் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு சின்னப்பாவும் சரி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட காரில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக இங்கே அவனும் என்ன ஸ்பீடில் போனானே தெரில, ஆளே காணும். அவரும் எல்லா பக்கமும் தேட அவனும் அப்படியே அந்த காரை ஒரு இடத்துல நிறுத்தி காரோட சேர்த்து பெட்ரோல் ஊற்றி அப்படியே கொளுத்தி விட 2 பாலும் எரியுது. உங்கள் தூரத்தில் உங்களை நீங்களும் சின்னப்பா பார்த்துட்டு இருக்கா, அவன் வேறு காரில் ஏறி அங்கேருந்து கிளம்ப அப்படியே சின்னப்பா பார்க்க நீங்கள் காரை தந்துட்டு ஓடுறீங்க. வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா பின்னாடி ஓடி வராரு. நீங்கள் அப்படியே போய் அந்த தீக்குள்ளே உழுக போகிறீங்க. அவர் உங்களை அப்படியே இழுக்கி பிடிச்சிக்க என்னை விடுங்க நான் போகிறேன், அப்பா அம்மாவோடய போகிறேன், நான் இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், அப்பா அம்மா உங்கள் உடம்பை கூட என்னால் பாதுகாக்க முடியல, பாவிப்பா நான் பாவி, என்ன நீங்கள் பெக்காமே இருந்துக்கலான்னு அடிச்சுக்கிட்டு அழுகுறீங்க. அப்படியே ரோடுன்னு கூட பார்க்காம கீழே உட்காந்து அப்படி அழுன்னு அழுகுறீங்க. அவருக்கும் உங்களை பார்க்கவே பாவமாக இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, யார் இவனை பற்றி முதல் கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு உங்களை அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு அப்படியே காரில் ஏற்ற நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க, புலம்பிகிட்டே இருக்கீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது அது எதுவுமே இல்லை, ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஏன்னா இப்போ திரும்ப நல்லா ரெயின் ஆரம்பிச்சிருது. ஸோ அவர் இவன் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் உங்களை பற்றி சுத்தமாக எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. அவருக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரு பொண்ணு இந்த நாட்டில் இருக்கா, அவள் பேர் எந்த எவிடன்ஸும் இல்லாமல் இருக்குது, அவளை பற்றி எதுவுமே தெரில யாருக்கும், அவள் அப்பா அம்மா பற்றியும் எதுவுமே இல்லை, எப்படி இது சாத்தியம்? அப்போ இவன் சொன்ன மாதிரி அவன் தான் இவன் ஐடென்டிஃபைலாம் அழிச்சிட்டானா, அப்போது இவளையும் குடும்பத்தையும் ஏதோ பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கான். அதான் அந்த மாதிரி சுச்சுவேஷனை பற்றி இப்படி தான் முடிவெடுத்துப்பா, நம்ம தான் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஜின்னுக்கே கொஞ்சம் உங்கள் மேலே பரிதாபம் வருது. ஸோ அதுவும் இல்லாமல் மழை வேறு ஸ்டார்ட் ஆகுமோ, இதுக்கு மேலே எங்கேயும் போய் எதுவும் தேட முடியாது, அது நெட்வொர்க்கும் அங்கே இல்லை, அவரால் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல. சரி 2 நாள் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், மழை நிற்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. பட் நீங்களும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நடப்பின மாதிரி தான் இருக்கீங்க. அவர் சொன்னால் சாப்பிட்றீங்க போகிறீங்க அவ்வளோதான், அப்படியே இருக்கீங்க. அவரோ குளிக்கிற ஐடியா இது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நிமிந்து அவரை பார்க்குறீங்க. இப்படியும் எத்தனை நாளைக்கு இருப்ப, நீ நேற்று குளித்தது இன்றைக்கி ஃபுல்லாக இப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் குளி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்னு மட்டும் மண்டையாட்டிட்டு அப்படியே போக இவன்னா எப்படி போகிறா, குளிப்பாளா அப்படின்னு யோசிச்சுட்டே பின்னாடியே அவரை பாத்ரூம்குள்ளே போகிற. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. நீ இருக்கிற நிலமையில உன்னால் எதுவுமே உனக்கு பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் அசால்ட்டாக அவங்க ட்ரெஸ்ஸை கழட்ட அப்படின்னு நீங்கள் பதறினாலும் அதுக்கப்புறம் ஆமாம் ஏற்கனவே பார்த்துட்டான், இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நீங்கள் வடி விட்டுறீங்க. அவரும் அவங்கள அப்படியே குளிக்க வைக்க. ஸோ அவர் கை அங்கே இங்கெல்லாம் பட அவருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கு மேலே நீயே குளிச்சிக்கோ அப்படின்ட்டு அவர் பாட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேனா இன்னும் குளிக்க வைன்னு, நான் இருக்கிற இதில் இவன் வேறு என்னை படுத்துறான் அப்படின்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. சின்ன அவங்கள பார்த்துட்டு சாப்பிடு அப்படிங்கிறாரு. எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போய் மழை பெய்யத்தை பார்த்துட்டு அப்படியே ஜன்னலோட தான் நிற்கா. இப்போ அப்படியே உங்கள் பின்னாடியே உங்களை ஹக் பண்ண மாதிரி நிற்கிறாரு. அதாவது ஹக் பண்ணலை, பட் அப்படியே உங்களை நெருங்கின மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு உடம்பு சூட்டில் அப்படியே நீங்களும் மேமாருந்து நிற்கிறீங்க. 2 பேரும் ஏதோ நினப்பில் அப்படியே நின்றுட்டுருக்கு. சின்ன உங்கள் கழுத்து வளைவில் அப்படியே முகத்தை பதிச்சுட்டு நடந்து போச்சு, அதையே நினச்சிட்டு இருந்தேன், எதுவும் சரியாகாது, சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் டக்குன்னு அவரை திரும்பி எப்படி பார்க்க அவர் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் ரொம்ப கிட்ட. சின்ன என்ன நினச்சாரோ
அப்படியே உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே பேக் கிஸ் 2 பேத்துக்குமே அது என்னமோ தேவையாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் மாதிரி கிஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சின்ன டக்குன்னு உங்களை விட்டு நகர உங்களுக்கு அப்போ தான் மண்டையிலே பல்பெரியுது. என்ன காரியம் பண்ணி வச்சேன் அப்படின்ட்டு கடற்கடன்னு நீங்கள் ஓடி வெளியில் போய் நின்றுக்கிறீங்க. அப்படியே மலையில் லைட்டாக நனையவே ஆரம்பிச்சிடுறீங்க. சின்ன உள்ளே அப்படியே திரும்பி நின்னவர், ஓ ஷிட், என்ன நம்ம இவகிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிட்டோம், வர வர நம்ம நடவடிக்கை சரியில்லையே அப்படின்ட்டு இப்போ இவன் எங்கே போனான் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. இங்கே அப்படியே உங்கள் மேலே லைட்டாக மழை துளிப்பட நினைஞ்சிட்டு இருக்க, ஏய் அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்ட்டு வந்து அப்படியே உங்களை இழுக்கிறாரு. நீங்கள் இல்லை அது அப்படிங்க மறுபடியும் ட்ரெஸ்ஸை நினச்சிட்டேன், உனக்கு எடுத்து கொடுத்தது 2 ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு போ, என்னோடய டிஷர்ட் எதையாவது மாட்டிட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லி திட்ட. சரி அப்படின்ட்டு போய் இப்போ அவரை ட்ரெஸ்ஸை போட்டு வரீங்க. ஓ தொலைன்னு இன்னொரு ஆள் பூந்துக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் வரவும் அப்படி பார்க்குறாரு. வெறும் நம்மளை டெம்ப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடு அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காருங்க. 2 பேரும் அப்படியே எதுவுமே பேசிக்கல. ஸோ சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிட்டதுமே நீங்கள் அப்படியே வந்துட்டு தூங்க பெட்டுக்கு போயிடுறீங்க. சரி நீங்கள் போனதும் ஜின்ன பக்கம் இவ இருக்கிற பக்கம் இருந்தால் சரிப்பட்டு வராது, ஏதோ என்னை மாரி நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ரூம்குள்ளே வரல, ஹாலில் ஏதோ படம் போட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரூம்குள்ளே என்ன காணோம் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்போது ஒரு சேனல் மாற்றிட்டே இருக்க இந்த ஃப்ளாஷ் லைட் எரியுமே. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, நமக்கும் தூக்கம் வரல அப்படின்ட்டு சரி எழுந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு மெதுவாக எழுந்து வரீங்க. வந்தால் அவர் சோஃபாவுக்கு கீழே உட்காந்துருக்காரு. ஸோ சோஃபாவில் நல்லா கையை விரிச்சு அப்படியே உட்காந்துட்டு டிவியை வந்து பார்த்துட்ருக்காரு. அதில் ஏதோ ஒரு த்ரில்லர் மூவி போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே வந்துட்டு இவருக்கு வேறு வேலையே இல்லையோ, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி படமாக பார்க்குறாரு அப்படின்ட்டு அப்படியே வந்து அங்கே சோஃபாவில் உட்காரிங்க. அவரும் உங்களை ஒரு நிமிஷம் திரும்பி தலையை மட்டும் திருப்பி பார்க்குறாரு. எதுவுமே கேட்கல, அவர் பாட்டு உட்காந்துருக்கா. நீங்கள் இல்லை எனக்கு தனியாக படுக்க பயமாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் தூக்கம் வரல அதான் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கா. நீங்கள் இப்போ சோஃபாலேருந்து கீழே இறங்கி அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மூவி பார்க்க பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் உட்காருவோம், அவருக்கு புரியுது. அவரோ கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணோன்னு கொஞ்சம் பக்கம் நெருங்கி உட்காராரு. நீங்களும் அப்படியே இப்போது அவர் பக்கம் நெருங்கி உங்களை மறந்து அப்படியே அவரோட டிஷர்ட் அப்படியே பிடிச்சிட்டு அவர் மேலேயே சாஞ்சிடுறீங்க. பிகாஸ் பயத்தில் அங்கே வர சீனுக்கெல்லாம் பார்த்து ஐயோ ஐயோ ஆமாம் அப்படின்னு நீங்கள் பயந்து அவரை பிடிக்க அவருக்கு இங்கே இவ்வளோ விட்டு நான் தமிழ்லையும் இருக்கணும் தான் இங்கே வந்து உட்காந்தேன், இங்கேயே வந்து டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்ட்டு ஏய் தள்ளு அப்படின்னு நவுத்துறாரு. இது ஏன் இந்த மாதிரி படம்லாம் பார்க்குறீங்க, இப்போ பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. பயமாக இருந்தால் அப்போ போய் உள்ளே படுறி, இங்கே ஒன்றை வந்து படம் பார்க்க சொன்னா அப்படின்னு அவர் கத்த தனியாக இருக்கும் பயமாக இருக்கே அப்படிங்கிறீங்க. உங்களை அப்படியே மறைக்கிறாரு. சாரி எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு இப்போ 2 பேருமே அப்படியே அட்டன் டைம் திரும்பி படத்தை பார்த்தா அதில் இவ்வளோ நேரம் ஏதோ ஓடினதெல்லாம் இப்போ வந்துட்டு ரொமான்ஸ் சீன் போகுது. ஸோ ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ எந்த பக்கம் பார்க்குறேன்னு தெரில. நீங்கள் பிதுக்கான்னு மொழிக்கா அதுக்கு மேலே அவர் அது சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்கள் பக்கம் தான் திரும்புகிறாரு. நீங்களும் அவர் பக்கம் அப்படியே 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை மீறி அப்படியே 2 பேர் நெருங்க ஆரம்பிக்கிறீங்க. அவரும் அப்படியே உங்களை கிட்ட வந்துடுறாரு. நீங்கள் பயத்தில் மேக்ஸிமம் அவர் மேலே ஏறி உட்காந்து குறையாக தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்போ நல்லா தூக்கி உங்களை மடியில் வச்சுக்கிறாரு. அப்படியே உங்களை இழுத்து உங்களை எப்பெல்லாம் கிஸ் பண்ணா நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரால் முடியல, ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் டிஷர்ட்குள்ளே கை விட்டவர் அப்படியே உங்கள் ப்ரெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிறீங்க. வர அப்படியே உங்களை ஒரு நிமிஷம் கிஸ்ஸை பிரேக் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்க ஒரு அடுத்த நிமிஷம் டிஷர்ட்டை உருவி கீழே போட்டு அப்படியே உங்களை படுக்க வச்சு உங்கள் ப்ரெஸ்ட்டை அப்படியே லிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களால் முடியல அப்படின்னு நீங்கள் மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரோ அப்படியே இப்போ நீங்கள் கீழே போட்டிருக்க ஃபேண்டை கழட்டிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்டுக்கு போகிறாரு. நீங்கள் அப்படியே தான் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஹிப்பில் தான் இருக்கீங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டவர் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டேன் உங்ககிட்ட அப்படி இப்படி இருக்காரு. ஸோ நீங்களும் தடுக்கலை, மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களால் தடுக்க முடியல. உங்களுக்கும் ஜின்னு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அவர் இத்தனை நாளாக உங்களை பார்த்துக்கிட்டது ஃபஸ்ட்டே தான் கோவனாக இருந்தாலும் இப்போ நல்லா தான் பார்த்துக்கிது. ஸோ நீங்களும் ஃபாலோ ஆகுறீங்க. அவருக்குமே என்னன்னு தெரில, ஏதோ ஒரு இதில் அவங்க மேலே அப்படி பாஞ்சிட்டாரு. ஸோ இப்படியே லவ் மேக்கிங் முடிஞ்சு 2 பேர் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் முழிக்கும் போது தான் தெரியுது அவர் மேலே அப்படியே நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. 2 பேரும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை நகர்த்தி பார்த்தா ஐயோ அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு பதறுது. அவரோ என்ன அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக திரும்பி படுக்க, ஏன்னா இந்த மனுஷன் நமக்கு என்னன்னு இருக்காரு, இதெல்லாம் தப்பு இல்லையா, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு குறுகுறுப்பாக இருக்குது. அவர் எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரில. காலையிலே எழுந்திரிச்சு வேலைக்கு போக போகிற மூட்டு பறி அப்படிங்கிறாரு.
நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே உட்காந்துட்டுக்க அப்படின்னா அப்படின்னு இழுத்து உங்களை அப்படியே படுக்க வச்சு உங்கள் செஸ்ட்டில் இப்போ மேலே அப்படியே அவர் படுத்துக்க நீங்கள் அப்படின்னு முழிச்சிட்ருக்கீங்க. அவர் எதையும் கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு எப்பவும் போல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் மூச்சு கூட விட முடியாமல் அப்படியே இருக்கீங்க. இப்படியே தான் ஒரு 2 days போகுது. அதுக்கப்புறமும் அந்த மழையெல்லாம் நின்றுடுச்சு. ஜின்னு ரெடியாக நீங்கள் சார் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்க அது நான் கிளம்புறேன். எங்கே போகிற தெரியல, ஆனால் எனக்கு இப்போது நான் போய் யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டே ஆகணும். அப்போ நீ இன்னும் என்ன நம்பலை? நானும் போலீஸ்னு எத்தனை டைம் சொல்கிறது? இல்லை, அது நானே பார்த்துக்கிறேன், இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம். வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. எங்கே? என் கூட ஃபஸ்ட்டு வா, அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் கூட்டிகிட்டு போக்க நீங்கள் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணுறீங்க. அவரையும் நீங்கள் பயந்து பார்த்துட்டுருக்கா. அவரும் கேஷுவலாக அப்படியே வந்து அவரோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இது போலீஸ் குவார்ட்டர்ஸ் அப்படிங்க பார்க்குறீங்க. ஆமாம், என் வீடு தான் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இல்லை அதனால் அப்படிங்கிறாரு. ஓ அப்படின்ட்டு உள்ளே வந்தால் ஒரு ஹால், 2 ரூமு, ஒரு கிச்சன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அந்த வீட்டை பார்க்க இதான் நம்ம வசந்த மாளிகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி நீங்கள் பார்க்க ஃபஸ்ட்டு வா, எனக்கு ஹெல்ப் பண்ணு, இங்கே க்ளீன் பண்ணோம் அப்படிங்க. சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்போது நான் அந்த ரூம் எடுத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எதுக்கு நமக்கு 2 ரூம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் முழிக்க நம்ம 2 பேத்துக்கும் ஒரு ரூம் போதும். இல்லை, என்னால் உங்களோட இருக்க முடியாது, நான் அந்த ரூம் அது என் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிற ரூம், என்னோடய ஆஃபீஸ் ரூம் மாதிரி, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறது ஒரே ரூம் தான், அங்கே தான் இருந்தாக்கணும். அதுவும் இல்லாமல் உனக்கும் எனக்கும் ஒன்றா இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என் கூட இரு அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை, இது எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இதில் அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க. அவரும் உங்களை அப்படியே செவத்தில் சாச்சு. ஏன் இருக்க மாட்டியா? இருக்க முடியாதா? சொல்லுடி அப்படின்னு அப்படியே அவங்க கழுத்தில் மூஞ்ச வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டேன். சொல்லு, ஏன் அதனால் என் கூட இருக்க முடியாதா? நான் அப்படி கிஸ் பண்ண முதலாம் அமைதியாக தானடி இருக்க, அப்புறம் என்ன வந்து தான் ஏன் இப்போ தனியாக படுக்கணும்னு ஓவராக சீன் போடுற அப்படின்ட்டு இருக்காரு. அது வந்து அப்படின்னு மூச்சு திணறீங்க. ப்ளீஸ், என்னால் முடியல, நமக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. ஏன் எதுவும் இருந்தால் அப்படி இருக்கணுமா? ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க. சரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போது உங்களை வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு. அப்படியே 2 பேரும் சேர்ந்தா க்ளீன்லாம் பண்ணுறீங்க. ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறங்கிற பேரில் அவங்க ஹிப்பை அப்படியே டச் பண்ணுறது, அவங்கள அப்படியே ஹக் பண்ணுறதுன்னு இல்லாத வேலை பார்க்குறாரு. உங்களுக்கும் ஏன்டா அந்த மனுஷன் போட்டு டார்ச்சர் பண்ணுறாருங்கிற மாதிரி இருக்கு. சரின்னு இப்போ கிச்சனில் வா கொஞ்சம் செட் பண்ணோம் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன அப்படின்னு வரீங்க. அப்போது அங்கே இருக்கிற இந்த பாத்திரமெல்லாம் எடுத்து இதெல்லாம் இப்போ மேலே வை அப்படின்னு சொல்கிறாரு. நானா? நீங்களே ஹைட்டாக தானே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க இந்த ஸ்டூலில் ஏறி மேலே வை. ஏன்டா குட்டையாக இருக்கேன்னா ஸ்டூலில் ஏறி வைக்கிறதுக்கு அதுக்கு நீங்களே ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாமேங்கிற மாதிரி நீங்கள் அவரை பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் நீங்கள் மேலே ஏறிட்டு அப்படியே கொடுங்க அப்படின்னு வாங்க. அவரும் அப்படியே உங்கள் ஹிப்பு கிட்டே வந்து நின்றுட்டு நீங்கள் மேலே இருக்கிறனால கரெக்டாக உங்கள் ஹிப் வந்து ஒரு ஃபேஸ் கிட்டே இருக்குது. அப்படியே அதில் உரசிக்கிட்டே மூஞ்ச வச்சுட்டு நிற்க உங்களுக்கு இங்கே அப்படியே ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் இருக்குமா அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களால் முடியல. அவரும் அப்படியே நின்றுட்டே இந்த ஒரு அப்படியே உங்களை இழுத்து இப்போ நல்லா வயிற்றுல அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே பிடிச்சி டக்குன்னு அவரை தள்ளிவிட என்னாச்சுடி அப்படிங்கிறாரு. நான் குளிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கடைன்னு அப்படியே பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அவரோ என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு குளிக்கணுங்கிற ஒரு வேலை அதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு சரி அப்படின்னு அவர் வெளியில் போய்ட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. ஸோ வாங்கிட்டு வந்து நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு நிற்கிறீங்க. அவருக்கு தெரியுமா இல்லை எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அப்படிங்கிறீங்க. குளிச்சுட்டேன்னா இந்தா உனக்கு தேவையானது அப்படிங்கிறாரு. நீங்கள் அங்கேயே வச்சுருங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அவர் நின்றுட்டுருக்கார். நீங்கள் அவர் போயிட்டாரோன்னு மெதுவாக கதவை தந்து எங்கே அப்படின்னு கீழே தேடுறீங்க. தோ இங்கே அப்படின்ட்டு டக்குன்னு வர நீங்கள் பயந்து போய் என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. அவர் பாட்டுக்குள்ளே வந்து அப்படியே உங்கள் கையில் அதை கவர் கொடுத்துட்டு உங்களை திரும்பி கூட பார்க்கல. பட் அங்கே என்னமோ இப்படி தேடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்க. அவரோ சரி ஓகே அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்பா கொஞ்ச நேரத்தில் உசுரே இல்லை, இப்போ எதுக்கு அவர் உள்ள வந்தாருன்ட்டு நீங்கள் பேட்லாம் வச்சுட்டு வெளியே வந்ததும் சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாரு.
சரின்ட்டு நீங்களும் போய் உட்காரிங்க. 2 பேத்துக்கும் சாப்பாடு அவரே எடுத்து வைக்க. 2 பேர் சாப்பிட்றீங்க. அவர் உங்களுக்கு குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க. என்ன ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் அப்படிங்க வாடி அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களை பெட்டில் போட்டு அவர் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு ஹே உனக்கு பீரியட்ஸ் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் செம்ம பாடு அப்படின்ட்டு படுத்துடுறாரு. இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. திடீர்னு உங்களுக்கு வந்து இப்போ பீரியட்ஸ்லாம் சரியாச்சு. ஸோ 1 வீக் அப்புறம் மூவி போகலாமா அப்படிங்கிறாரு. என்ன திடீர்னு நம்ம இப்போ எந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கோம், அதுவும் எனக்கு ப்ளீஸ் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும், அதனால் நான் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. ஹே உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது, என்கிட்ட சொல்லு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இல்லை அதனால் உங்களுக்கு ஏதாவது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல, இன்னும் ஏதாவது என்ன மறைச்சி வச்சுருக்கியா? ஒழுங்காக உண்மையை நீயா சொல்லிடு. நான் கண்டுபிடிச்சேன் பக்க விளைவு அப்படி இருக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு கிட்ட வர அதெல்லாம் நான் இதே மறைக்கலையே அப்படிங்கிறீங்க. அப்படியா அப்படின்ட்டு சரி மூவி போகலாமா அப்படிங்கிறாரு. வேறு வழியில் விட மாட்டான் அப்படின்ட்டு கிளம்புறீங்க. சரின்னு இப்போ 2 பேரும் அப்படியே மூவி பார்க்குறீங்க. அதுவும் ஒரு சைக்கோ கில்லர் தான். நீங்கள் இந்த ஆளுக்கு நல்ல படமே பார்க்க தோணாதா அப்படின்னு மனசுக்குள்ள நிற்க ஜெனப்பா அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி இந்த மாதிரி படம்லாம் பார்த்தா தான் எப்படி க்ரைம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு. அது சரி அப்படின்ட்டு பயந்துகிட்டே வரீங்க. உள்ளே போனால் அவ்வளோவா ஒன்றும் கூட்டம் இல்லை. ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க போல். அங்கங்கே 2 பேராக உட்காந்துட்டுருக்க உங்களை அப்படியே ஒரு கார்னர் சீட்டில் போய் குறைக்கிறோம். இங்கே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஜூஸ் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி கொடுத்து உட்காந்து படம் அப்படியே ஆன் ஆன கொஞ்ச நேரத்தில் அந்த ஜூஸை அப்படியே உங்கள் மூஞ்சில் தெறிக்க விடுறாரு. நீங்கள் பயந்து போய் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி நடிக்கிறியா? எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? போலீஸ்காரண்டி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை நம்பி தான் சொல்லுவாங்களே ஏதோ நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் வாழை கிளப்பிட்டு அது வேலையை பார்க்கணும். அந்த மாதிரி தாண்டி நீனு உன்னை நம்பி நான் எல்லாம் உனக்காக செஞ்சா ஆனால் நீ இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லலை. இன்னும் என்னால் நம்ம மறைச்சிருக்கா அப்படின்னு உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படின்னு நினச்சி உண்மையை சொல்லு. நான் எதுவும் மறைக்கலை அப்படிங்கிறீங்க. அப்போது நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு படம் வர சொல்லலை. அவங்கள்ட்ட அவர் பேசுகிறது யாருக்கும் கேட்கல. ஸோ கொன்னத்தில் மூங்கி பொழின்னு 2 கலத்தில் மாறி மாறி அடிக்க அப்படியே கண்ணமெல்லாம் சுள்ளுன்னு எரியுது. அப்படியே கை வச்சுட்டு இல்லை நான் எதுவும் மறைக்கல, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு ஓட பார்க்குறீங்க. அப்புறம் விட்டாமல் அப்படியே உங்களை பிடிச்சி அழுத்தி இங்கே பாரு இங்கேருந்து இப்போ நீங்கள் இங்கேருந்து ஓடணும்னு நினச்சேன் உன் ட்ரெஸ்ஸை அவுத்து விட்டுருவேண்டி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் டாப்பை தூக்க என்ன பண்ணுறீங்க வேணா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கெஞ்ச இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட முடிஞ்சிடும்டி. அப்போது அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் இரு, அடுத்தவங்க முன்னாடி அப்படி இருந்தால் தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அன்றைக்கி நான் ஒருத்த பார்த்தனால தானே நீ தைரியமாக போய் சொல்லிட்டு அழிஞ்சிட்ருக்க. இப்போ எல்லோரும் பார்ப்பாங்க எப்படி வசதி அப்படின்னா அப்படியே முக்கால்வாசி டாப்பை மேலே கொண்டு விட்டார். நீங்கள் வேணா ப்ளீஸ் அப்படியே கெஞ்சிட்டே இருக்கீங்க. ஏன்னா எனக்கு அதை படம் முடிய போகுது. லைட்ஸ் ஆன் ஆனால் எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. சார் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிடுங்க. அப்போ உண்மையை சொல்லு, இவ்வளோ நாளாக நீ மறைச்சி வச்சுருந்தா உன் மொபைலை வெளியே எடு அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி நீங்கள் அவங்க ஹிப்பில் தான் ஒழிச்சு வச்சுட்டு அழிஞ்சிட்ருப்பீங்க உங்கள் மொபைலை. அதை தான் வச்சு நீங்கள் யார்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதை அவர் ட்ராக் பண்ணிட்டாரு. அவர் வீட்டில் தானே இருக்கீங்க போலீஸுங்கதே நீங்களும் மறந்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க அவரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அந்த ஃபோனை இப்போ எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டதும் அது தரேன் சார். அப்போது கிட்டே ஏதோ ஒரு பொய் இருக்குது. நீ நல்லவளாக இருந்தால் ஏன்ட்டு என்கிட்ட உண்மையை சொல்லலை, ஃபோன் மறைச்சி வச்சுருக்க, அதை யாருக்கு பேசினேன் அப்படின்லாம் அவர் கேட்டுட்டு அப்படியே அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. நீங்கள் கொடுத்ததும் அதில் ஒரே நம்பருக்கு திரும்ப கால் பண்ணிக்கோங்க. பட் காலே அட்டன் ஆகலை. ஸோ அதை அப்படியே பார்க்குறாரு. இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு பிடிச்சிருக்கா. நீங்கள் எங்கே ட்ரெஸ்ஸை கிழிச்சே விட்ருவாருன்னு பயந்துட்டு சொல்லிடுறேன் சார் அப்படிங்கிறீங்க. இப்போவாது உண்மையை சொல்வியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. சத்தியமாக உண்மையை தான் சார் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அது எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு அவரும் போலீஸ் தான், அவருக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் மாட்டின நேரத்துலேருந்து அவருக்கு தான் கூப்பிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்களே பார்த்தீங்களா சிக்னல் கிடைக்கல, ஃபோனே போகலை. அப்போ என்னை பார்த்தா அவனுக்கு போலீஸ் தரல, எவனோ ஒருத்தட்ட ஹெல்ப் கேட்டிருக்க அப்படின்னு அவர் கடுப்பில் அவங்கள மாதிரிக்க இல்லை அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. எதுவும் உண்மையா இல்லை பொய்யா இல்லை ஏதோ இயக்கத்துலேருந்து வந்திருக்கியா, என் ஆளை போட்டுட்டு சும்மா நடிச்சுக்கிட்டாலே ஏரியா அப்படின்னு திரும்ப குறுகுறுன்னு உங்களை பார்த்து கேட்க இல்லை சத்தியமாக இல்லை சார், நான் சொன்னதெல்லாம் உண்மை, இதுக்கப்புறம் நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். இந்த ஃபோனை மறைச்சி வச்சுருந்தது எனக்கு ஏதாவது ஆபத்துனா வேணுங்கிறதுனால மட்டும்தான், மற்றபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லவும் அவர் அப்படியே பார்த்துட்டு சரி இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இப்படி வாங்கி கட்டியிருக்க மாட்டேங்க அப்படின்ட்டு படம் முடியறதுக்கு முன்னாடியே உங்களை அங்கே யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அப்படியே உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ இப்படியே வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் அப்படியே குனிஞ்சு உட்காந்து அழுதுகிட்டே இருக்க. அவரோ வீட்டுக்குள்ளே வந்தது உங்களை அப்படியே பிடிச்சி தள்ளிவிட்டு போ
போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு அப்படிங்கிறாரு. எங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க எனக்கு வேறு இடத்துல மாற்றம் பண்ணிட்டாங்க. நான் எதுக்கு? நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் அவன்கிட்ட போய் ஹெல்ப். மோடிக்கிட்ட சொன்னதை மட்டும் செய் அப்படிங்கிறாரு. நீங்கள் சரி அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே வரீங்க. அப்படியே சின்ன பார்க்க என்னமோ உங்களை பார்த்ததும் உங்கள் ஸ்மெல்லு ஏதோ பண்ணுது. உங்களை அப்படியே பார்த்துட்டு கிட்ட வராரு. என்ன ஊருக்கு போகணுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறீங்க? ஆமாம் போகணுன்னு சொன்னேன், ஆனால் நான் அப்படி பார்த்ததும் ஏதோ பண்ணுதே அப்படிங்கிறாரு. இல்லை நான் தான் சொன்னேனே இப்படி நம்ம இருக்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு தள்ளுறீங்க, முடியல, அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஏய் கோஆப்ரேட் பண்ணுறி, என்ன உனக்கு பிரச்சனை? என் கூட இருக்கிறது பிடிக்கலையா? அப்படியே உங்கள் கண்ணில் டீஸ் பார்த்து அப்படியே உங்களை பார்க்குறாரு. பிடிக்கலன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்னவா? இது சத்தியமாக லவ் இல்லை அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போட உங்களுக்கு அழுகியாக வருது. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கா. அவர் பாட்டுக்கா எதையுமே காட்டிக்கலாம். அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே அவர் மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. டிப்பாக பார்த்துட்டு உங்கள் கண்ணு ஏதோ பண்ணுது, மொத்தம் திருப்பி திருப்பி இப்படி பண்ண வைக்குது அப்படின்ட்டு அப்படியே இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. சொன்னால் மட்டும் செஞ்சுருங்களாங்க மாதிரி நீங்கள் அவரும் அப்படியே ஏதோ உங்களோட பேசிக்கிட்டே அப்படியே 2-3 டைம் லவ் மேக்கிங் நடக்குது. ஸோ அப்படியே 2 பேர் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே தான் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சதும் அவர் நேற்றே ஊருக்கு போகணுன்னு நினச்சோம் பாரு உன்னால தான் அப்படிக்கா. நீங்கள் அவரை முறைச்சிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போக அவரும் சிரிச்சிட்டு என்னடா ஜென் பண்ணிகிட்ருக்க சரியில்லையே அப்படின்னு அவரே புலம்பிட்டு ஒரு வழியாக இப்போ 2 பேருமே கிளம்புறீங்க. அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்துட்டு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் போகிறதுக்கு போய் அவர் ஆஃபீஸரை பார்க்க போகிறீங்க. ஸோ அவர் அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. உங்களை வெளியில் நிற்க வச்சுட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வராரு. நீங்கள் போகலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. போகலாம், ஆனால் இப்போ இல்லை, 1 மந்த்துக்கு அப்புறமா. எது அப்படி நீங்கள் கொஞ்சம் பார்த்துறா. என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, இப்போவே போகணுன்னு சொன்னீங்களே, அப்புறம் 1 மந்த் அதான் அப்படிங்கிறீங்க. தெரில, திடீர்னு 1 மந்த்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க. ஏதோ அங்கே இருக்கிறவன் அங்கே சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கானா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கானோ. அதனால் அவன் போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே போனால் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்கே அப்படின்னு இப்போ தான் கேட்குறீங்க. அவராக எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல ஓ அப்படின்னு கேட்டு சரி அப்படியே உன் விஷயத்த அது வரைக்கும் பார்க்கலாம், யார் என்னன்னு ஏதாவது கிடைக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்டுக்கு வந்துடுங்க. இப்படியும் 1 மந்த் நீங்களும் அவரும் ஒன்றா தான் இருக்கீங்க. அப்படியே போகுது. ஸோ 1 மந்த்துக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இப்போ நம்ம கிளம்பணும். அந்த ஆஃபீஸர் இங்கேருந்து வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறானா. ஸோ அதனால் அவன் அந்த 1 மந்த் அவங்கேருந்து எல்லா வேலையும் செய்யணும்னு நினச்சதெல்லாம் செஞ்சுட்டான். ஸோ நம்ம போகலாம், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. உங்களை அப்படியே குறுகுன்னு பார்க்குறாரு. நீங்கள் என்ன இல்லை நான் கூட்டிகிட்டு போகும்போது எங்கேயாவது ஓடிடணுன்னு எதுவும் முடிவில் இருக்கேன் என்ன? ஏன் பார்த்தா சரியாக படலையே, ஏதோ திடீர்னு சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு கிட்ட வர்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறீங்க. திருட்டத்தனம் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறியா மறுபடியும் அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறீங்க. சரி வா அப்படின்ட்டு இப்போ கூட்டிகிட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ அங்கேருந்து எல்லா ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஆர்டர்லாம் வாங்கிட்டு அந்த ஊருக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களோ ஏதோ நினப்பில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. ஏன்னா அவர் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் மறுபடியும் கால் பண்ணி அப்படியே பேசியிருப்பீங்க. ஸோ அவங்க அப்போது சொன்ன இடத்துக்கு தான் இவர் போகிறாரு. நீங்கள் அவங்கள மீட் பண்ணிடணும். இவர் கண்ணில் படாமல் எப்படி மீட் பண்ணுறது? அவங்க கூட நான் போகணும். இவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த மாஃபியா மேலே ஒரு பயம். அவனால் எங்கே இவருக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் அங்கே போகணும் அப்படி அந்த மைண்ட் செட் மட்டும் தான் இருக்குது. எங்கேருந்தா எப்படியாவது தப்பிச்சணும் அப்படின்ட்டு. ஜின்னுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஜின்னை ஆக்சுவலி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு 2 பேர் வந்துட்டு நீங்கள் அமைதியாகவே இருக்குது. ஜின்னு திரும்பி அவள் பார்க்குறாரு. என்னடி எதுவும் பிளான்னா சொல்லிடு, நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒரு முறைக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்படி தான் ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்றா நானாக நோண்டி எடுத்துட்டோம் மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுவேன். இதே உனக்கு வேலையாக போச்சு, மறுபடியும் ஏதாவது பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு மிரட்டா. இல்லை நான் எதுவும் நினைக்கல அப்படிங்கிறீங்க. இப்படியே பேசிட்டு அந்த ஊருக்கு வந்துடுறீங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு கிராமம் மலையடிவாரத்தில். ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணது. ஸோ அவர் வந்து அப்படியே நிப்பாட்டா. நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்து இங்கேயா அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே தான் இருக்கு,
இதுக்கு மேலே ஜீப் போகாது, ஸோ நடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. நீங்கள் அவரே பார்க்க என்ன இல்லை சாரி அப்படிங்கிறீங்க. எதுக்கு? அன்னைக்கு இப்போ தான் நானே அதை மறந்துட்டுருக்கேன், திருப்பி ஞாபகப்படுத்தி வாங்கி கட்டிக்காத மூடிக்கிட்டு நட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சாரி அப்படின்ட்டு மண்டையை குனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே இல்லை. அப்படியே அந்த ஊரை சுற்றி முற்றி பார்த்துட்டே வரீங்க. இங்கே எத்தனை இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்குது அப்படியே நினச்சிட்டே வர. இப்போது ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்து அதே தான் சுகாவை தான் நீங்கள் தேடி வந்திருப்பீங்க. ஸோ சுகா ஆப்போசிட்டில் வர மாமா அப்படிங்கிறீங்க. நீங்கள் மாமான்னு கூப்பிட்டு தான் ஜின்னு யாரே மாமாங்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்காங்க. சுகாவுக்கு பக்கத்தில் அவரோட ஆள் பார்த்ததும் இவா அப்படின்னு அவர், நீங்கள் ஈவாவா அப்படின்னு நீங்களும் சடனாக திரும்ப ஜின்னு அடுத்த நிமிஷம் கடன்னு ஓடி போய் ஈவாவா இறுக்கி ஹக் பண்ணிக்கிறார். இவா இவா நீ நல்லதாக இருக்கியா? இவா உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்லாம் கேட்டிருக்கா. இவா பேந்த முடிச்சிட்ருக்கா. நீங்கள் இவர் அவளை பார்த்துட்டார். அவள் அப்போ உயிரோட தான் இருக்காளா, சாகலையா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ சின்ன அப்படியே பார்த்துட்டே நிற்க. இப்போ சுகா வந்து என்னாச்சு அப்படின்னு உங்கள் கைப்படுக்கா. மாமா அவள் தான் அந்த ஈவா. அதெல்லாம் சரி, நீங்கள் சொன்னது ஆமாம் எல்லாம் உண்மை தான், அவளை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜின்னும் அப்படியே ஈவாவை என்ன நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் இப்படி நிற்கிற அப்படிங்க. சுகாவோ அசால்ட்டாக அப்படியே திரும்பி அவளுக்கு பல்ஸ் அது ஞாபகத்தில் இல்லை அப்படிங்க. இப்போ அந்த பொண்ணு குடுக்குன்னு ஓடி வந்து சுகா பக்கத்தில் யார் இவர் அப்படிங்கிற மாதிரி நிற்கா. சின்னக்கும் சம்மாத்திரம் அவர் பார்த்த 2 பொண்ணுங்க 2 பேருமே இப்போ வந்து சுகா பக்கத்தில் நிற்கா. அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே வந்து அப்போ இதெல்லாம் உங்களோட 2 பேர்த்தோட பிளானா ஏன்டா டே அன்றைக்கி இவளை நான் தேடி வந்தப்போ செத்துட்டான்னு என்கிட்ட போய் சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டு இப்போது இவளை இப்படி ஆக்கி உன் கூட வச்சுருக்கிறியா? என்ன சார் உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சுகாட்ட ஒருத்தவங்க கேட்க. ஆமாம் அத்தை பொண்ணையாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, சந்தோஷம் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக. அத்தை பொண்ணா அப்படிங்க. ஈவா நமக்கு கல்யாணம்னு சொல்லிவிட்டு என்ன நீங்கள் அதை பற்றி செய்யாமல் இவர்கிட்ட பேசிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு ஈவா சுகா கை பிடிச்சிருக்க. எதை உங்களுக்கு கல்யாணமா? என்னடா நடக்குதுங்க? ஈவா உனக்கு என்ன தெரில, நீ நானும் லவ் பண்ணுண்டி. என்னடி இதோ இவ தான் இவ்வளே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் முட்டி அப்படியே பிடிச்சிருக்க. சுகா அவ்வளோ விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் வலிக்குது சார் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. வாய மூர்றி இவெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்திருக்க திருடி. நீ அப்படியே முழிக்கும் போது நினச்சேன்டி. அப்போது நீயும் இவனும் சேர்ந்து ஏன்டா இவ்வளோ என் கூட படுக்க அனுப்பிட்டு நீங்கள் ஏன் ஆளை கரெக்ட் பண்ணியிருக்கியா? எதுக்கு இப்படி பண்ணீங்க? நீங்கள் 2 பேர் யார்? எதுக்கு அப்படி பண்ணீங்க? அப்படி இப்படின்னு போட்டு கண்டபடி பேசிட்டு சுகா கிட்ட சின்ன சண்டைக்கு போக நீங்கள் அவர் கேட்ட அந்த வார்த்தையிலே அப்படியே நின்றுறீங்க. இவர் கூட படுக்க நானா போனேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு அந்த வார்த்தை இன்னும் மண்டைக்குள்ளேயே ஒழிஞ்சிட்ருக்கு. அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. யாரோ ஒரு பொண்ணுக்காக நம்ம இப்படி பேசிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஈவாவோ அவங்க நடக்க சண்டையை அப்படியே பார்த்துட்ருக்கா. என்ன நடக்குது, ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு புரியாமல் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் குறுக்குன்னு ஓடி போய் குறுக்க விட்டுங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் தடுக்க. சின்னும் அவங்க கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை சுகாவால் தாங்க முடியும். யாரை கேட்டு அவன் மேலே கை வச்சா அப்படின்னு திருப்பி சின்னோட சட்டையை பிடிச்சி அவர் சண்டைக்கு நிற்க. நீங்கள் சுகா மாமா ப்ளீஸ் அப்படின்னு சுகா கையை பிடிக்கா. சுகா கொஞ்சம் காமாகறான். ஏதோ மாமாவா அப்படின்னு சின்ன என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு செம்ம கடுப்பாங்க. இப்போ ஊர் மக்களே கூடிடுறாங்க. என்னப்பா நடக்குது அப்படின்ட்டு வந்துட்டு என்ன சார் எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே என்ன சார் பிரச்சனைங்க அப்படின்னு கேட்க. எதை இவன் தான் இதெல்லாம் செஞ்சானா? ஆமாம் இவரை தான் எங்களுக்கு இங்கே அடிப்படை வசதியே இல்லாமல் இருந்துச்சு, வீடு கரண்ட்டுன்னு நிறைய வசதிகள் செய்யறதுக்கு இந்த சார் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அதனால் இப்போ இவங்களுக்கெல்லாம் நீ ஹீரோ ஆகிட்ட. ஆனால் என் விஷயத்தில் நீ வில்லண்டா. இவன் நிற்கிறாளே இவன் ஒன்றும் இவன் மாமா பண்ணோம் இவனை கல்யாணம் நிற்க போகிறோடோ இல்லை, இவன் என்னோட லவர். அன்னைக்கூட தேடி வந்தனே உங்களுக்கெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு மட்டும் வந்ததெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்த. இப்போ தான் அவங்களுக்குலாம் அட ஆமாம்ல. அப்போ சுகாவோ என்னப்பாச்சு என்னப்பா இப்படி அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் சுகாவை பற்றி கேட்க. சுகா ஊர் தலைவர் பார்த்து, தலைவரே நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். என்னது எதுக்கு நீ தனியாக பேசணும்? அவரை போய் மண்டையை கழுவுறதுக்கு எல்லாத்தையும் எல்லோரும் முன்னாடி பேசு அப்படின்னு சின்ன கத்த. புரிஞ்சுக்கிட்டு பேசு, நீ போலீஸ் தானே? ஏண்டா நீ போலீஸா, நீ பொறுக்கிடா அப்படின்னு சின்ன சுகாவை அடிக்கப்பாய. இப்போது அவரோ இவன் புரிஞ்சுக்கிற தன்மையிலே இல்லை, அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்திலே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஆள் அன்றைக்கி வந்தான், அந்த பொண்ணை தேடினான், திரும்பி போயிட்டான். இவன் போலீஸுங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. இவன் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. இப்போ உயிரோட கலன்னு சொல்கிறதுக்கு நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இப்போ ஏதாவது கொடுத்துருந்தா தானே. டேய் நீ போலீஸ் தானே, முயற்சி பண்ணினா என்னை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கோம். நீ தான் முயற்சியை பண்ணலையே. அதுக்கு அவள் கோஆப்ரேட் பண்ணணும்ல. அவளுக்கு எந்த ஞாபகமும் இல்லாத போது நீ யாருன்னே தெரியாமல் எப்படி அவள் சொல்லுவா? வைத்திய மாதிரி பேசுகிற, படித்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுகா கத்த. அப்படியா, அது சரி ஏன் இத்தனை நாள் இவ்வளோ கூட வச்சுருந்தேன்? அது மட்டும் இல்லாமல் கட்டிக்க போகிறேன் உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டுக்க. இங்கே பாரு,
கட்டிக்க போகிறேன்னு சொன்னது காரணம் இந்த ஊரில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. கல்யாணம் ஆகாத பொண்ணை கூட வச்சுக்கக்கூடாது. அதனால என் அத்தை பொண்ணுன்னு சொல்லி வச்சுருந்தேன். வேறு வழி இல்லாமல் கல்யாணம் அது ஒரு ட்ராப் அப்படிங்க. என்ன இப்போ நீங்கள்? ஆமாம், நான் சொல்கிறேன், நீ பேசாதடி, எல்லாத்த காரணமே நீ தான் அதெல்லாம் பண்ணதே அப்படி இப்படின்னு மறுபடியும் சுகா ஜின்னு உங்ககிட்ட எகிரிட்டு வர. சுகா நிறுத்துறியா? அவன் மேலே ஒரு அட்டி படிச்சு ஒரு மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படிங்க. எது என்னடா பிடிக்கிறியா? எங்கே பிடிக்கிட்டா பார்க்கலாம் அப்படின்ட்டு சின்ன இருக்கிற. அட நிறுத்துங்கப்பா, நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஊர் தலைவரும் என்ன தான் நடந்துச்சு ஒழுங்காக தெளிவாக சொல்கிற புரிகிற மாதிரி சொல்லுப்பா அப்படிங்க. இப்போது சுகா எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட் தான், ஆனால் சுகாவோட அத்தை பொண்ணு தான் நீங்கள். உங்கள் அம்மா அப்பா உங்களை கடத்தினது அவன் வேறு யாரும் இல்லை, உங்களோட படித்தவன் தான். ஸோ நீங்கள் 3 பேரும் ஒன்றா தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க சீனியர்ஸ், நீங்கள் ஜூனியர் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அடிக்கடி சுகாவை பார்க்க போகும்போது அப்போ தான் லீயும் உங்களை பார்த்துருப்பான். பார்த்ததுமே உங்களை பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பட் நீங்களும் அவன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லை நான் சுகாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ சுகாவை நீங்கள் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களால் நீங்கள் சுகாவை விட்டு வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது மாதிரி லீயே சொல்லவும் லீக்கு அதை தாங்கிக்கவே முடியல. எப்படி எனக்கு தான் நீ வேணும், உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கப்புறம் உங்களை கடத்தியிருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவனை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியப்போ தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் பெரிய மாஃபியா அப்படின்னு. உங்களுக்காக தான் அந்த காலேஜுக்கே படிச்சிருக்கான். அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்படியே பயந்து போயிருந்துக்கு. அது இங்கே அவன் கூட சுற்றிட்டு இருந்தவ தான் ஈவா. அது அவனை ஒன் சைடாக லவ் பண்ணவ. அவளை வச்சு தான் ஜின்னும் அவனை பற்றி கொஞ்சம் ட்ராக் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் இவனை எப்படியாவது மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜின்னோட ட்ராக்கை மாற்றுறதுக்காகவே ஈவாவை லவ் பண்ணுற மாதிரி நடித்து அவரை மனசை மாற்ற சொல்லி அனுப்பிச்சிருப்பான். டைம் கிடச்சா அவனை போட்டுரு அப்படின்னு சொல்லி தான் ஈவாவை அனுப்பிச்சிருப்பாங்க. ஈவாவும் அதே வேலையாக கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இங்கே நீங்கள் தப்பிச்சு வரும்போது ஈவாவை அடித்து தள்ளிட்டு போனது இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்க. இங்கே சுகாவை நீங்கள் ஜின்னோட போனனால ட்ராக் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். எதுவும் இந்த ஏரியா மலை அடிவாரத்தில் இருக்காங்க. உங்களால் கால் பண்ணி பேசிக்க முடியாது. அதனால் நீங்கள் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் சுகா ஒரு பக்கம் உங்களை தேடி இருந்திருப்பாரு. ஸோ இப்படி தான் கடைசியாக ஒரு வழியாக நீங்கள் அந்த வீட்டில் லாஸ்ட்டாக அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு ஜின்னு கேட்டு பார்த்துருப்பேன். அப்போ தான் நீங்கள் கடைசியாக சுகாட்ட பேசியிருப்பீங்க. அப்போ தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சுகா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி நீங்கள் பேச அவரோ நான் இந்த இடத்துல இருக்கேன், நீ எப்படியாவது இங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் ஒரு ட்ராப் ரெடி பண்ணியிருக்கேன். ஈவாக்காக வருவான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்சால் அவன் கண்டிப்பாக வெளியே வருவான். அப்போ அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. நீங்களும் ஜின்னுகிட்ட சொல்லி எப்படியாவது அங்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஜின்னும் அதே ஊருக்கு போகிறனால சரி அங்கே போய்ட்டு பேசிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. அதுக்குள்ளே இப்படிலாம் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அவனை நம்ம பிடிக்கணும். அவன் இந்த ஏரியாக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கான். இங்கே இருக்க பொண்ணுங்களையும் கடத்தி விற்றுட்ருக்கான். அது மட்டும் இல்லை, ட்ரக்ஸ்லேயும் அவன் எல்லாத்தையும் அடிமையாக்கி வச்சுருக்கான். அதனால் அவனை சீக்கிரம் பிடிக்கணும். அதுக்கு உங்கள் ஊர் மக்களோட ஹெல்ப் தேவைங்கிற மாதிரி தலைவர்கிட்ட பேச. அதெல்லாம் சரிம்மா, அவர் பெரிய ஆளுங்கிறீங்க, எப்படிம்மா யாருக்கும் எது ஆபத்து? அதெல்லாம் வராது சார். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அவனோட டார்கெட் நான் தான். ஜின்னு அப்படி என்ன பேசுகிற அப்படின்னு வாரிக்கா. உங்களுக்கு தேவை உங்களோட ஈவா. அவங்க கிடச்சிட்டாங்கல்ல, என்னால் அவங்களுக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சு. அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அவங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ அதை எப்படி சேர்ந்து வாழுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு ஈவா பக்கம் திரும்பி சாரி நான் மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லி வாயமில்ல. ஈவா கன்னத்துலேயே ஒரு அரவிடுறா. நீங்கள் அப்படியே பார்க்க ஈவாவோ அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. ஒன்றால் தான் என் லவ்வர் இழந்தேன். நான் அவனை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? ஆனால் அந்த பரதேசி ஒன்று லவ் பண்ணிவிட்டு என்ன இவரை ஏமாற்ற சொல்லி அனுப்பிச்சி வச்சான். அதுக்கப்புறம் இவர் கூட பழகும் போது தான் எனக்கு உண்மையான அன்போட என்ன தெரிஞ்சு. அந்த நாயை மறந்துட்டு இவரோட இருக்கலாம்னு நினைக்கும் போது நீ ஆக்சிடென்ட் பண்ண. திருப்பி எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னொருத்தர் எனக்காக இருக்காருன்னு நினைக்கும் போது இப்போது திரும்ப நீ நிற்கிற. எனக்கு இப்போ சுகா வேணும் அப்படிங்கிறா. ஏன்னா அவன் மாமா பொண்ணுன்னு சொன்னனால உங்களுக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. இதுக்கும் மேலேயும் எனக்கு ஒருத்தர் வேணும். நான் அவரோட சந்தோஷமாக வாழணும். எங்கள் வாழ்க்கையில் குறுக்க வராது அப்படின்னு உங்கள் கழுத்தை பிடிச்சி நினைக்க போக. இப்போ ஜின்னு ஒரு பக்கம் சுகா ஒரு பக்கம். நான் அப்படியே ஈவா பிடிச்சி எடுத்து சுகாவோ உன்னை இத்தனை நாள் கூட வச்சுருந்ததே இந்த எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். உன்னை நான் லவ் பண்ணேன்னு நினைக்காத, எப்போவுமே என் ஹீரோ மட்டும் தான் மனசில் அப்படின்னு சொல்லி அவர் உங்களை ஹக் பண்ண மாதிரி இருக்காங்க. ஜின்னுக்கும் செம்ம கடுப்பாகுது. நீங்களோ மாமா நம்ம தனியாக போய் பேசலாம் அப்படிங்க. ஜின்னோ எதுவாக இருந்தாலும் இங்கே பேசுங்க, என்ன தனியாக போய் நோட்ட போகிறீங்க அப்படின்ட்டு கத்த. இது உங்களுக்கு தேவையே இல்லது, உங்களுக்கு தேவையான கிடச்சிச்சுல, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு நகர. அப்படின்னு உங்கள் கைப்பிடிக்க வராரு. நீங்கள் டக்குன்னு இனி உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்ட்டு சுகா ஆமாம் போகலாம் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர் தலைவர் நீங்கள் சுகா 3 பேர் மட்டும் சுகாவோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் ஏதோ பிளான் போடுறீங்க. சுகா இது வேணாம் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதான் அம்மா சரியாக இருக்கும் ப்ளீஸ் இந்த ஒரு தடவை நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கிறீங்க.
சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாளே உங்களுக்கும் சுகாக்குன்னு சொல்லி கல்யாணம்னு சொல்லி எல்லா பக்கமும் பரவுது. அந்த இடமே வந்துட்டு கல்யாணம் இது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அவன் காதுக்கு போகும், கண்டிப்பாக உங்களுக்காக அவன் வருவான் அப்படிங்கிறத பிளானே. அப்போ அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி போலீஸும் அதிகமாக வந்துட்டு அங்கே இருக்காங்க. எல்லோரும் மக்கள் மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஜின்னுக்கும் காலையில் எழுந்ததுமே காதுக்கு அது ஏன்னா கல்யாணமா, இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு சரி அவனை பிடிக்கிறதுக்கு தான் ட்ராப் பண்ணியிருப்பா, எதுக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே ஈவா பக்கம் திரும்புறாரு. ஈவா அவர் கூட தான் வந்திருப்பா. ஸோ அப்படியே முறைக்க, ஏன் இப்படி முறைக்கிறீங்க, லைஃப்பில் எதுவுமே எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலை, அவனை விரும்பினேன் அதுவும் நடக்கலை, உங்களை விரும்பினேன் வாழை கொடுத்து வைக்கலன்னு நினச்சேன், ஆனால் இப்போ அவர் அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு, நீங்கள் என்ன உண்மையாக தானே லவ் பண்ணீங்க அப்படின்னு பார்க்க அப்படியே சின்னம் எதாவது எடுத்து அடிச்சிட போகிறேன், ஒழுங்காக ஓட்டிடு, உன்னை கூட வச்சுருக்கதே அவனை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான், எல்லாம் ஒன்றா போய் களி தின்னுங்க, ஆளையும் மூஞ்சியும் பாரு. லவ்னா ஒருத்த மேலே வரணும்டி, இப்படி 1000 பேர் மேலே வரக்கூடாது, ஒருத்தன் இல்லைனா இன்னொருத்தன்ட்டு, இதுக்கு பேர் லவ்வா, உன்னை சாவடிச்சிடும், மூடிட்டு இருந்துரு அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கற்றுன்னு கத்திவிட்டு இப்போ கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வராரு. இல்லை இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கே சுகா அப்படியே மாப்பிள்ளை வேஷ்டி சட்டையில் அப்படியே கம்பீரமாக அங்கே உட்காந்துருக்கா. இப்போ உங்களை அழைச்சிட்டு வராங்க நீங்கள் சாரியில், ஆனால் மூஞ்சில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை, அப்படியே ஒரு பொண்ணு மாதிரி நடந்து வரீங்க குனிஞ்சு. இதை அங்கே கரெக்டாக வந்த ஜின்னுக்கோ செம்ம கடுப்பாகுது, என்ன நடக்குது அப்படின்ட்டு அவர் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. அவரோட கை அந்த கன்னை அப்படியே டச் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி இருக்குது எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கேன். இங்கே நீங்களும் அப்படியே சுகா பக்கத்தில் வந்து உட்காருங்க. கொஞ்ச நேரத்தில் ஏதோ சவுண்ட் கேட்குது, பார்த்தா அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இறங்குது, அதுலேருந்து தான் இறங்குறான் லீயை பார்த்ததும் நீங்கள் சொன்னலாம் மாமா வந்துட்டோம் பாருங்க அப்படிங்கும் போது லீயோ அவன் ஆளுங்களை வச்சு அந்த ஊர் மக்களே வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணிடுறான். ஸோ அப்படியே உங்கள் பக்கத்தில் நடந்து வரான். அட ஹீரோமா, நீ இங்கே தான் இருக்க பேபி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன், எங்கே தேட மாட்டேனே, இந்த சுகா பையன் இருக்கிற இடத்துல தான் நீ இருப்பேன், சே அதான் நான் கவனிக்க மாட்டேனே, என்ன எனக்கு தெரியாமல் கல்யாணமா, திருட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களோ, இங்கே பாரு நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஏன் கூட தாண்டி கல்யாணம், எவனையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே வர. நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டு, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படிங்கிறீங்க. உன்னை விட்டுறதுக்காக இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன், உன் அப்பா அம்மா வரைக்கும் தூக்கி கொலை பண்ணது எல்லாம் எதுக்காக, எல்லாம் உனக்காக, நீ எனக்கு வேணும் பேபி, ப்ளீஸ் என் கூட வந்துட முடியாது அப்படின்னு நகர பாருங்க. அவங்க கை அப்படியே பிடிச்சிட்டு வலிக்குது விட்டுறா சுகா அப்படின்னு கிட்ட வர. சுகா மேலே அப்படியே கண்ணை வச்சுட்டு இப்போ மட்டும் நீ சொல்லலை பேபி, இதுக்கு மேலே உன்னை விட்ற மாதிரி இல்லை, இங்கே உன் மாமா அப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அநியாயமாக செத்து போவாங்க, எல்லாரையும் போட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போவேன், எதுக்கு இத்தனை பேர் சாகணும் யோசிச்சு பாரு, நீயே சொல்லு பாருங்க எத்தனை குட்டிங்க இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ தெரியுமா எனக்கு ரேட்டுக்கு போவோம், இப்படியே வேஸ்ட்டாக எல்லாத்தையும் சாகடிக்க சொல்கிறேன், நீங்கள் கூட வந்துடுறேன், யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் சி இதெல்லாம் மனுஷனா அப்படிங்கிறீங்க. எஸ் நான் மனுஷனே கிடையாது, மிருகம், இந்த மிருகத்துக்கு நீ தேவை அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து வா பேபி அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணுறான். ஜின்னும் அதுக்கு மேலே ஏய் என்னடா அவங்க மட்டும் பேசிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு இருக்கங்க மாதிரி சுகாவோ மாறிக்கா, சுகாவோ மூடிட்டுறா எனக்கெல்லாம் தெரியுங்கிற மாதிரி அவர் மாதிரி கைக்க 2 பேர் பார்வையிலே சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்களோ வேறு வழி இல்லை அப்படின்ட்டு சரி யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க நான் உங்களோடய வரேன் அப்படிங்கிறீங்க. இல்லையா ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே குறுகுன்னு பார்த்துட்டு தட்ஸ் குட் அப்படின்ட்டு டே அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுருங்க, நான் அவளை கூட்டிகிட்டு போனது விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி எடுத்துட்டு நக்கரா சுகாவா டே இவனை விட மாட்டேன் அப்படின்னு கண்ணை எடுத்து நீட்டா அட்டிங்க கொய்யால எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கான் அப்படி திமுற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவோட கண்ணை தட்டி விட்டு அவனும் அவன் கையில் வச்சுருக்க கண்ணால் சுகா வாயிலே ஒரு குத்து அப்படியே பிளட் வருது. ஜின்னோப்பாவை இன்னும் 2 போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே சுகா வந்து ஜின்ன மாறிக்கா ஜின்னோ பின்னா என் முன்னாடியும் அவன் பின்னாடி நீ கையை கற்றுக்கிட்டு நிற்கிற, அப்புறம் அவனை மிதிக்காமல் ஆடிங்க டே இப்போ அவனும் அதானடா பண்ண போகிறாங்க சுகா மறைச்சிட்டு அப்படியே திரும்பி டே அப்படிங்க என்ன பார்க்குற இவ எனக்கு தான் அன்னைக்கு எப்படி நீ என்கிட்ட இவளை தூக்கிட்டு ஓடினேன், இதுக்கு மேலே இவளை எங்கேயும் நீ கூட்டு போக முடியாது, எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வா பேபி போகலாம் அப்படின்னு கைப்பிடிச்சி அப்படியே எல்லி கூட்டிகிட்டு போக்க. சின்ன யாரா இவன் குறுக்க போந்து இவன் தூக்கிட்டு போகிறாங்கிற மாதிரி ஜின்னு பார்த்துட்ருக்க. நீங்கள் அப்படி கண்ணில் டியோஸ் வர அங்கேருந்து நகர்ந்து போகிறீங்க. போவாதடி அப்படின்னு ஜின்னு ஒரு பக்கம் சுகா வேணாம் ஹீரோ பண்ணாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே 2 பேர்த்து பார்த்துட்டு ஆக்சுவலி நீங்கள் அவனுங்க பிளான் பண்ணதே அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பட் நீங்களோ இவனை கூண்டோட பிடிக்கணுங்கிறதுக்காக கூட போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஸோ 2 பேரும் வேணாம் பிளானை மாற்றாதங்கிற மாதிரி சுகா ஒரு பக்கம் கத்த நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அந்த ஹெலிகாப்டர் ஏறா இங்கே சுகாஃபோ ஓ ஷிட் அப்படின்ட்டு அவங்க ஆளுங்களை கண்ணை காட்டுறான். இப்போ அவனுங்களை பிடிங்க அவளை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களாம் இப்போ வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க அவங்க ஆளுங்களை. அவனும் ஒன்றும் புரியாமல் மொழி கல்லி மேலே போன இதுலேருந்தே ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்குறான். என்னடி நடக்குது அப்படின்னு நீங்கள் உன் கூட பயந்து வந்துட்டுருக்கேன்னு நினச்சியா அப்படின்னு நீங்கள் அப்படி பேச என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான்.
உன் ஆளுங்க எல்லாத்தையும் ரவுண்டப் பண்ணியாச்சு, உன்னோட கொட்டை அடங்க போகுது, எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. என்ன நீ என்ன கடத்திட்டு போனுச்சியா? இது நீ எனக்கு வச்ச ட்ராப்பில், நான் உனக்கு வச்ச ட்ராப்பு. என்ன நினச்சிட்ருக்க? என்னை சாதம் முடிச்சா? என் அப்பா அம்மாவை கொன்னல, உன்னை அப்படியே உயிரோடு விட்டுருவேனா? நீ நானும் சேர்ந்தே சாகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டப்புன்னு அங்கே உள்ள இது வந்துட்டு ஃபயர் பண்ணி விட்டுடுறீங்க. ஸோ உள்ளே அப்படியே ஃபயர் ஆகி ஹெலிகாப்டர் டொம்முன்னு வெடிக்குது. மேலே பறந்துட்டு இருந்த ஹெலிகாப்டர் ஒரு தூரம் ஒரு அளவுக்கு போனதும் டொம்முன்னு வெடிக்க இங்கே கீழே நின்று சின்ன சுகாவும் ஒரு நிமிஷம் ஷாக்காகி அப்படியே மேலே பார்க்குறாங்க. ஊர் மக்களே அப்படியே பார்க்குது. இவங்க 2 பேத்துக்கும் செம்ம சாக்கு. ஹீரா அப்படின்னு அட்டத்தில் 2 பேருமே கத்துறாங்க. அப்படியே சின்ன முட்டி போட்டு உட்காந்து, ஏன்ட்டு இப்படி பண்ண, ஏன் அப்படின்னு அழுகிறாரு சுகா. ஹீராமா இப்படி பண்ண, உயிரை கொடுத்தாடி நீ காப்பாற்றணும், நீ தேங்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாதுன்னு. சரின்னு மடையாட்டிட்டு இப்படி பண்ணி வச்சுட்டேடின்னு அவரால் அடக்க முடியல. இங்கே ஜின்னோ, ஹே ஏன்டி என்னை விட்டு போனேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன்லடி, என் கூட இருக்கன்னு சொன்னேடி, ஏன்டி என்னை விட்டு போனேன். ஈவா வந்து சின்ன ஷோல்டரில் அப்படியே கை வைக்கா. அடுத்த நிமிஷம் அப்படியே கண்ணோடு இருந்து அவள் வாய்க்குள்ளே கண்ணு விட்டுறாரு. கிட்ட வந்த கொன்றுவேன், உன்னால தான் இன்றைக்கி அவள் என்கிட்ட இல்லை அப்படின்னு செம்ம காண்டில் ஏன் போனா, ஏன் என்னை விட்டு போனா அப்படின்னு கத்திட்டு அவனால் நம்பவே முடியல நீங்கள் செத்துட்டீங்க அப்படிங்கிறத. என் கூட இருப்பேன்னு சொன்னாலே அப்படின்னு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் அவரோட இருந்த நினைவுகள்லாம் நினைப்பிக்கும் போது அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி, ஏன்னா இவ்வளோ க்ளோஸாக ஈவாவோட கூட அவர் இருந்திருக்க மாட்டார். ஸோ டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி தான் இருந்திருப்பார். ரஃபராக அவளோட வாழணும்னு நினச்சிருப்பார். மற்றபடி வந்துட்டு உங்களோட தான் இப்படி இருந்தது, அவருக்கே தெரியாத மாற்றங்கள் தான் அவர் உடம்புக்குள்ள உங்களோட இருக்கும்போது நடந்ததெல்லாம் அப்படின்னு நினைக்க. அப்போது லாஸ்ட்டாக அவர் பேசின வார்த்தை அதுக்கப்புறம் நீங்கள் அவரை அப்படியே உயிர்ப்பே இல்லாத ஒரு பார்வை பார்த்துட்டு நவந்துருப்பீங்கள்ல, அந்த வார்த்தை தான் அவளை கொன்றுச்சு, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன்டா. பேட் எண்டிங் கேட்டவங்களுக்குலாம் இந்த எண்டிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்காதவங்களாம் கமெண்ட் சொல்லுங்கடா, போனஸாக ஒரு ஸ்வீட் எண்டிங் கொடுத்துடலாம். ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.